been dealing, the book of Acts. நாம் தொடர்ச்சியாக இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் And கொண்டிருக்கிறோம். especially we are studying about the gospel. அதுல குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை குறித்து And in the தியானிக்கிறோம். fivefold gospel we are dealing, the sinless life of Jesus Christ. இந்த 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷத்துல இப்பொழுது இயேசுவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறோம். If you want to live like Jesus, first you need to learn to think like Jesus. இயேசுவை போல் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தோமானால் முதலாவதாக இயேசுவை போல சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். So what are all the things that we need to think? That Philippians chapter 4 verse 8 is talking about 8 different things which we need to keep thinking on. ஆகவே நாம் என்ன காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று வேதத்துல பார்த்தோம்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிற 8 காரியங்கள் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று. And one particular thing we are currently dealing with, thinking in your purity in your thinking. அதுல இப்பொழுது குறிப்பாக நம்மளுடைய தொடர் பிரசங்கத்துல எந்த சிந்தனையில இருக்குதுன்னா நம்மளுடைய சிந்தனையில் எப்படிப்பட்ட ஒரு கற்புடைய சிந்தனை இருக்க வேண்டும். Let me tell you, this is very hard to preach and teach and practice. நான் கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். இந்த காரியத்தை பிரசங்கிப்பதும் இந்த காரியத்தை அன்னுதின வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும் கடினமான ஒரு காரியம். If you check each and every thought of yours, whether it is a pure according to the word of God or not, and you reevaluate, let me tell you, your life will be transformed like anything. உங்களுடைய மனதில் தோன்றுகிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் நீங்க பரிசோதித்து தேவனுடைய வார்த்தையின்படி அதை ஆராய்ந்து பார்த்து இது கற்புடைய சிந்தனையா இருக்கிறதா இல்லையான்னு மட்டும் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நிச்சயமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கை மறுரூபமாகிவிடும். Especially how do you think about God? அதிலும் குறிப்பாக நாம் தேவனை குறித்து எப்படி சிந்திக்கிறோம்? Of course we do have so much reverence when it comes to Father God and so much love when it comes to Son of God, but when it comes to the Spirit of God, what is your thinking pattern or thought pattern? நிச்சயமாகவே நாம் பிதாவாகிய தேவனை குறித்து யோசிக்கும் போது அதிக கனத்துடன் பயபக்தியுடன் யோசிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவை யோசிக்கும் போது அதிகமாக அன்புடன் யோசிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்து யோசிக்கும் போது என்ன விதமான மன ஓட்டமும் சிந்தனையும் நமக்கு இருக்கிறது. Today the church is being deviated and taken granted so much, and so much we drifted from the scripture when it comes to the understanding of Spirit of God. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவமும் இந்த கிறிஸ்தவ சமுதாயமும் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்த இந்த புரிதலில் இருந்து அநேக தூரம் வழி விலகி அநேக தூரம் தவறி சென்று விட்டோம். So we are dealing that. ஆகவேதான் அதை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். So the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை என்ன? What is our understanding when it comes to the power of the Holy Spirit? ஐயா, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைன்னு சொல்லும்போது நம்மளுடைய புரிதல் என்ன? So we dealt how the power of the Holy Spirit has to be manifested at the household. நாம் ஏற்கனவே நம்முடைய வீட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி செயல்பட வேண்டும் என்று தியானித்தோம். And how the power of the Holy Spirit has to be manifested in this society. நாம் வாழ்கிற சமுதாயத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி செயல்பட வேண்டும்? So that we have studied about the hospitality. அங்கதான் இந்த உபசரிப்பை குறித்து தியானித்தோம். And now we started dealing filled by the Holy Spirit. அதை தொடர்ந்து இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறோம். So when it comes to Spirit of God, we predominantly talking about only 3 things. பரிசுத்த ஆவியானவர் நம்ம யோசிச்சோனாலே முக்கியமா ஒரு 3 விஷயத்தை குறித்து தான் நம்ம சிந்திக்கிறோம். Baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், filling of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது, power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. Nothing more than that. இதை தவிர வேறொன்றும் இல்லை. So these are all the 3 areas the church has very poor or drifted, distorted, deviated understanding based on the scripture, not based on the scripture. இந்த 3 காரியங்களை குறித்து இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தின் புரிதல் அநேக நேரங்களில் சரியான உபதேசத்தை விட்டு வழி விலகி, சரியான உபதேசத்தை விட்டு திசை மாறி, சரியான உபதேசத்தை விட்டு ஏகமனதை தவறி சென்று விட்டோம். வேத வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். That is why we dealt so much about this. ஆகவேதான் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக தியானித்தோம். And today I am going to deal about the filling by the Holy Spirit. அதில் இப்பொழுது குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதை குறித்து தியானிக்க போகிறோம். In our church, at least 1.5 years back, we dealt the same subject in detail but a different perspective. நம்முடைய சபையில்
உண்மையிலேயே ஒரு 1.5 வருடத்திற்கு முன்பாக இதே காரியத்தை வேறொரு கண்ணோட்டத்தில் நாம் தியானித்திருக்கிறோம். Today I'm going to deal the same subject but in another important perspective. இன்று அதே காரியத்தை தான் ஆனால் வேறொரு மிக முக்கியமான ஒரு பார்வையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். So before we get into that particular core of the subject, I just want to evaluate a couple of things. இந்த முக்கியமான ஆழமான காரியங்களை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் பரிசோதித்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். I just want to be very careful when it comes to words and thoughts. நான் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலும் என்னுடைய சிந்தனைகளிலும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். See, today when you look at the experience of filling the Holy Spirit, all the manifestation that we do see, or at least that we do experience, we don't see all of them in the Bible. இன்று நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நான் செயல்படுகிறேன் என்று சொல்லும்போது அதில் நடக்கிற அனுபவங்களும் அதனோடு உண்டாகிற காரியங்களும் நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்ததா என்று பார்க்க வேண்டும். If you closely watch, if you closely read the scripture, what are all the things that we do, it has been mentioned in the book of Acts but as a counterfeit, not as the original experience. இன்று நாம் சபையிலே பார்க்கிற காரியங்களை ரொம்ப ஆழமா சிந்திச்சு ரொம்ப கருத்தா வசனத்தை சோதித்து பார்த்தோம்னா இன்று நாம் செய்கிற காரியங்களை வேதத்துல அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா சரியானதுன்னு இல்ல, இத போலியா எப்படி செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. I just give you one example. ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறேன். In the book of Acts chapter 2, when everybody is speaking in tongues, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எல்லாரும் நவமான பாஷைகளை பேசும்போது and the crowd saw them and they thought they are drunken. அங்கிருந்த ஜனங்கள் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இவர்கள் மதிமயங்கி இருக்கிறார்கள் என்று. They are drunken. You can literally translate. அவங்க குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று. Why they said that word? ஏன் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்? Keep that aside. அத கொஞ்சம் தள்ளி வைப்போமே. Come to the book of Ephesians. அப்படி எபேசியர் புத்தகத்துக்கு வாங்க. Paul is writing, you just filled with the Holy Spirit. That experience Paul was comparing with the drunken. அதை பவுலடிகளார் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து சொல்லும்போது அதற்கு ஒப்பிட்டு சொன்ன ஓமை என்னன்னா மதுபானத்திற்கேற்ற வெறி கொள்ளாமல் ஒரு குடிகாரனை போல. So look at these two passages. Here the people are not understanding properly. They said they are drunken. இந்த ரெண்டு பகுதிகளையும் கொஞ்சம் கருத்தா பாருங்களேன். முதலாவது அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அங்க ஜனங்கள் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு புரியல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ஐயா அவங்க குடிச்சு வெறிச்சிருக்காங்க. Here Paul understood everything and he is also comparing with the drunkenness. இங்கே பவுலடிகளார் சகலவற்றையும் புரிந்தவராய் அறிந்தவராய் எழுதும் போதும் அவர் பயன்படுத்துகிற உவமானம் என்னவென்றால் குடித்து வெறித்திருப்பது. So why? ஏன்? So Paul is just want to remind us the pattern. ஆகவே பவுலடிகளார் ஒரு பொதுவான ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். A counterfeit and the reality. ஐயா ஒரு போலியான அனுபவம் ஒரு நிதர்சன உண்மையான அனுபவம். So they thought, okay, when these people are moving in the supernatural gifts, they thought they are drunken because that is how that world became in those days. அன்று அந்த அசாத்தியமான காரியங்கள் அசாத்தியமான அனுபவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது ஜனங்கள் அவர்களை என்ன என்று நினைச்சாங்கன்னா குடித்து வெறித்தவர்கள் என்று. ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா அன்னைக்கு உலகத்துல இப்படிதான் காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. Not only in those days, even now there are so many religious practice. You can go back and inquire. People will give them liquor to get the manifestation of the pagan gods. அது அன்றைய உலக காலகட்டத்தில் மாத்திரம் அல்லங்க, இன்றைக்கு நாம் வாழ்கிற உலக காலகட்டத்தில் கூட நீங்க வேணா கொஞ்சம் போய் இதை குறித்து தேடி பார்த்து இல்லை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தேவனை அறியாத புற மதத்தில் ஒரு சில காரியங்கள் இல்லை தேவனுடைய அனுபவங்கள் இல்லை ஆண்டவர் செயல்படுகிறார் என்று சொல்வதை காண்பிப்பதற்கு ஜனங்களுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சு அதை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அவங்க தெய்வம் வரணும் இல்லை வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளமா குடிச்சு வெறிச்சா எப்படி இருப்போமோ அதை அடையாளமா அவங்க மீன் பண்றாங்க. For them, for a pagan worshipper to know that the pagan so-called God has come upon a person, they think that and they claim that when a person is completely drunk and in exhibirated state, the way he moves, that is the same way they determine that the pagan God
has come upon him. So here we miss the original and copy the counterfeit. நாம இங்க பார்க்கும்போது சரியான உண்மையான காரியத்தை விட்டு இந்த போலியான காரியத்தை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். We copy their practices. அவங்களுடைய செயல்பாடுகளை நாம காப்பி அடிக்கிறோம். How their so-called pagan god is just how it is being manifested. That is how we started manifesting. அவங்க தேவர்கள் எப்படி ஒரு மனுஷன் மேல வந்தா என்ன காரியங்களை அவங்க செய்வாங்களோ அதே போல நாமளும் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். And we saw their tricks and we started following their tricks. அவங்க என்னெல்லாம் ஒரு ட்ரிக்ஸா ஒரு காரியங்களை அவங்க செயல்படுத்தினாங்களோ அதே காரியங்களை இன்னைக்கு நாமளும் செஞ்சுட்டு இருக்கோம். We don't drink, that's it. ஒரே வித்தியாசம் என்னன்னா அவங்க குடிப்பாங்க, நம்ம குடிக்க மாட்டோம். But all the outcomes are same. ஆனா அதனுடைய விளைவுகள், அதனால நடக்கிற முடிவுகள் எல்லாம் ஒரே மாதிரி தான இருக்கு. Why the Christian world came to that certain extent? ஏன் கிறிஸ்தவ உலகம் இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு இன்று வந்து விட்டது? When it comes to the filled by the Holy Spirit, we are being thrown up, jumping, clapping, shouting. But do you see all these things in the book of Acts or anywhere in the New Testament? ஐயா, இன்று பரிசுத்த ஆவியானவர் நிரம்புகிறேன், வல்லமையினால் செயல்படுகிறேன் என்று சொல்லும்போது நாம் கரங்களை தட்டுகிறோம், குதிக்கிறோம், உருளுகிறோம், கத்துறோம், இதெல்லாம் பண்றோமே. பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் செயல்படுவார் என்ற ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் புத்தகத்திலேயோ இல்ல வேற ஏதாவது வேத பகுதிகளில் நம்மளால பார்க்க முடியுமா? I just want to deal only 2 verses today. ஒரு 2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். Very well known verse. நன்றாக அறிந்த ஒரு வசனம் தான். No, let me just explain. Let me just quote those verses first. அந்த வசனங்களை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். Galatians chapter 5:16. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். It says, "But I say, walk by the Spirit, and you will not gratify the desires of the flesh." பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். What does it say? ஐயா, இங்க என்ன சொல்ல வருகிறது வேதம்? There are 2 people in the battle. இங்க இருவர் இந்த போர்க்களத்துல காணப்படுறாங்க. One is your crafty desires, ஒன்று நம்முடைய மாம்ச இச்சை, and another one is the Spirit of God. இன்னொன்று தேவனுடைய ஆவியானவர். So here man is in the middle and struggling to follow whom? இங்கே மனிதன் அது நடுவில் நின்று நான் எந்த வழியை பின்பற்றுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறான். Sometimes I'm just missed the voice of the Spirit of God or the inspirations of the Spirit of God or the will of the Spirit of God, but I incline to my crafty desires which brings all the consequences. நான் சில நேரங்களிலே தேவனுடைய ஆவியானவருடைய வழிகாட்டுதலையும் தேவனுடைய ஆவியானவருடைய உணர்த்துதலையும் தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிற பாதையும் தவறவிட்டு என்னுடைய மாம்ச இச்சையை நான் நிறைவேற்றி மாம்ச இச்சைக்கு இசைந்து கொடுப்பதினாலேயே பின்விளைவுகளை நான் சந்திக்கிறேன். And look at Ephesians 5:18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது Do வசனம். not get drunk with wine, துன்மார்த்துக்கேற்ற மதுபான வெறி கொள்ளாமல், for that is debauchery, but be filled with the Spirit. ஆவியானவரால் நிறைந்து வாழ வேண்டும். So here also you can see the counterfeit, and Paul is using as a metaphor, as an analogy, and trying to tell a truth. இங்கே பவுலடிகளார் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த ஒரு போலியான காரியத்தை நீங்க பார்த்து அதை ஒரு ஊமையாக பயன்படுத்தி ஒரு சத்தியத்தை அவர் விளக்குகிறார். Last week I was stopped here. கடந்த வாரம் இந்த இடத்துல தான் நான் இந்த செய்தியை முடித்திருந்தேன். Let me continue from there. அதிலிருந்து நான் தொடர விரும்புகிறேன். So what does it mean by filled with the Spirit and related to the wine and the drunken? ஐயா, ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கும் இந்த மதுபான வெறிக்கும் உண்டான தொடர்பு என்ன? See, when Paul was talking about filled by the Spirit, பவுல் இந்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதை குறித்து பேசும்போது, no, the one who has drunken, he will behave differently because of the liquor went inside. மதுபானத்தை குடித்த ஒரு மனுஷன் ஒருத்தன் குடிச்சு வெறிச்சிருக்கிறானா, அவனுக்குள்ள அந்த மதுபானம் போனதுனால அவனுடைய செயல்பாடு, அவன் ஆக்ஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க. In the same way, if you are, if the Spirit of God is dwelling in you, and if he is leading you, your way, your behavior, your attitude, the way you live, that will be different than the other man. அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பாதைகள், உங்களுடைய முடிவுகள், நீங்கள் காரியங்களை செயல்படுத்தும் விதம், இது எல்லாமே வித்தியாசமானதாக காணப்படும். So when Paul says to be filled with the Holy Spirit, ஆகவே பவுலடிகளார் ஆவியானவரால் நிரப்பப்படும்படி
வேண்டும் என்று சொல்லப்படும் போது what he is asking us to do? அவர் நம்மள்ட்ட என்ன செய்ய சொல்கிறார்? Did he say something? Okay, you need to get more of the Holy Spirit. ஐயா, இன்னும் அதிகமாக ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்கிறார். Let me tell you this. அதான் இப்படி சொல்றேனே, you can never get more of the Holy Spirit. ஐயா, பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. Let me say that again. நான் மறுபடியும் சொல்கிறேன், you cannot get more of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அதிகமா பெறேன்னு சொல்ல முடியாது ஐயா. That is just foolishness. அது ஒரு தவறான புரிதல். It is not, it's against scriptural. அது சத்தியத்துக்கு விரோதமானது. Then what is Paul saying? அப்படி என்றால் பவுல் அடிகளார் என்ன சொல்ல வருகிறார்? Let me give a small illustration. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். You want to paint your home. உங்க வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க. You have the painter. அதுக்காக பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தர் வந்திருக்கார். A painter has come. பெயிண்டர் வந்து விட்டார். He came with all the materials and everything. அது பெயிண்ட் பண்றதுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் அவர் கொண்டு வந்திருக்காங்க. And he started painting the living room. அப்ப வீட்ல இருக்கக்கூடிய முன் அறையை அவர் அப்படி பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். You have maybe 20 rooms in your home. உங்க வீட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 அறைகள் இருக்கிறது. And there are 10 to 15 rooms are being locked. அதுல ஒரு 10-15 அறைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. So now the painter has started painting the living room. முதலாவதாக முன் அறையை இப்போ பெயிண்டர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. He is ready to paint. அவர் பெயிண்ட் பண்ண தயாரா இருக்கிறார். Now the problem is there are a lot of rooms are not being it's being locked. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா अनेक அறைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. Now do you need more painter or you need to just open the rooms? ஐயா, இப்போ உங்களுக்கு அதிகமாக பெயிண்டருடைய எண்ணிக்கை பெயிண்டர் அதிகமா வேணுமா இல்லனா பூட்டப்பட்ட அறைகளை கதவுகளை நீங்க திறக்கணுமா? See, the painter knows how much paint it needs and how much employees he has to be employed to finish this work. That is his job. ஐயா, வந்திருக்கிற பெயிண்டருக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளவு பெயிண்ட் வேணும், எத்தனை வேலையாட்கள் வேணும், இது எவ்வளவு நாள்ல செய்யணும், இதெல்லாம் அவருடைய வேலை அவருக்கு தெரியும். When Paul is asking is filled by the Spirit, பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப வேண்டும் என்று சொல்லும்போது Paul is asking us, okay, you need to unlock all these doors. பவுல் சொல்ல வருகிற காரியம் என்றால் எப்பா உன் இருதயத்துல பூட்டி வைத்திருக்கிற இந்த அறைகளை திறந்து கொடு. Oh, the painter is here. ஐயா, பெயிண்டர் வந்து விட்டார். All the resources are available. அவர் செயல்பட வேண்டிய எல்லா உபகரணங்களும் இருக்கிறது. But now be filled with the Holy Spirit means open all the doors and allow the painter to paint every area of your home. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்தவானால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஐயா உங்க இருதயத்துல பூட்டப்பட்ட கதவுகள் இருக்குதுல அறைகள் இருக்குல அதை திறந்து கொடுங்கள். அந்த பெயிண்டர் அப்பதான் வந்து பெயிண்ட் அடிக்க முடியும். When the painter has come and finished the living room, everybody will see the work of the painter. ஒருவேளை பெயிண்டர் அந்த முன் அறையில வந்து அவருடைய வேலையை சரிவர செய்து முடிக்கும் போது எல்லாரும் பார்க்கும்போது அந்த பெயிண்டர் எவ்வளவு அருமையாக செயல்பட்டார் என்று பார்க்க முடியும். Oh, they will come, somebody will come and look at the living room. Wow, what a wonderful combination. Who did that all? ஒருவேளை முதலாவதாக ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருவர் வந்தாங்கன்னா வந்து அந்த முன் அறையை பார்த்தனோ வாவ் இவ்வளவு அற்புதமான பெயிண்டிங் யாரு செஞ்சேன்னு சொல்லி வியந்து பார்ப்பாங்க. Who did that? யாரு செஞ்சா? That painter. ஐயா, அது அவர் செஞ்சார். And then open the bedroom. அப்படியே பெட்ரூமை திறந்து பார்த்தா and it is so nasty. அங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. Oh, did you not allow the painter to paint this room? ஐயா, பெயிண்டர் இந்த அறையில பெயிண்ட் பண்ண நீங்க அனுமதி கொடுக்கலையா? That is what Paul is asking us, be filled with the Holy Spirit. அதுதான் பவுல் இங்க எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். Every area of our life to be influenced by the Holy Spirit. That is what the meaning of filled by the Holy Spirit. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு அங்கங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் தாக்கமும் காணப்படுவதே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவது. This is not based on the feelings. ஐயா, இது என்னோட உணர்ச்சிகளை பொறுத்ததல்ல. This is not a momentum. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அல்ல. This is a lifestyle. இது ஒரு வாழ்க்கை முறை. And this is something like influenced by the Holy Spirit, not feeling something. இது ஏதோ உணர்ச்சி பசப்படுவது அல்லங்க, இது பரிசுத்த ஆவியானவருடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவது. See, fullness of the Holy Spirit is not an experience, but it is a lifestyle. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்வது ஒரு அனுபவம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. This is, you are changing your lifestyle to conform the Son Jesus Christ.
குமாரனாகிய இயேசுவின் சாயலுக்கு ஒத்த சாயலை தரித்துக் கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் ஏற்படுவதே. Let me tell you something, whenever we say filled by the Holy Spirit, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். பொதுவா நம்ம எப்பொழுதெல்லாம் இந்த ஆவியானவர் நிரம்புகிறேன்னு சொன்னோம்னா, it is something we feel like okay, something is coming from above. நாம என்ன நினைக்கிறோம்னா மேல இருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருது. And we have some empty space here. நம்முடைய இடத்துல இங்க ஏதோ கொஞ்சம் காலியான இடம் இருக்கு. And we receive it. அதனால அந்த வரும்போது அப்படியே we are just trying to fill our tank. ஆகவே என்னோட டேங்கை நான் நிரப்பிக்கிட்டே இருக்கேன். See, that is how people are even preaching. அப்படிதான் நம்ம பிரசங்கமும் செய்றோம். Oh, the Spirit of God is coming down like a rain. மழையை போல ஆவியானவர் வந்து கொண்டிருக்கிறார். உன்னை இவன் நினைச்சுக்கிறான் பக்கெட் எடுத்து வெளியே வை அப்படின்னு சொல்லிட்டு. Maybe you can say keep out some buckets outside. Oh, let me fill the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிரம்புவது. Let me just show you an image. Just look at it. ஒரு படத்தை காண்பிக்கிறேன், இப்ப பாருங்க. The word they used filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படுகிறேன் என்கிற வார்த்தைக்கு we think this is what that it means. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய மனசுல இருக்கிற படம் என்னன்னா இப்படிதான் இருக்கு. ஏதோ அவர் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டேம் ஓபன் பண்ணி அது வேற சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே ஒரு டேம் திறக்கிறத காண்கிறேன், வெள்ளம் போல ஆவியானவர் வராரு. அப்படிலாம் வரமாட்டாரு. Many times we think that as if God is opening a dam, and also people will comment like, I see God is opening the dam and I see a huge water rushing down. That is not how God works. Basically the meaning of the word being filled is not this. ஐயா, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புகிறேன் என்ற வார்த்தைக்கு இது அர்த்தம் அல்ல. இந்த நிரப்புற மீனிங்ல அங்க நிரப்புங்கிற வார்த்தை எழுதல. God has not written the word that being filled in this kind of an understanding. I don't want to spend much time on that word, but the word is pleto. இந்த வார்த்தையில் அதிக நேரம் செலவிட விரும்பவில்லை, ஆனா அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை என்னன்னா pleto. I think we spoke all these things the last year September. Maybe you can get the audio. கடந்த வருடம் செப்டம்பர் மாசம் இதை நம்ம தியானித்தோம். ஒருவேளை நீங்க ஞாபகம் இல்லைன்னா அந்த ஆடியோவை கேட்டு பாருங்க. Today I'm just taking too much practical. Just wait for some time. இதை இன்னைக்கு ரொம்ப நடைமுறை வாழ்க்கையில் எப்படி கடைபிடிப்பதுங்கிறது மாத்திரம் சொல்ல விரும்புறேன். என் கூட இணைந்திருங்க. அந்த வெயிட் பண்ற கேப்ல தூங்கிடாதீங்க தயவு செய்து. So please don't sleep in between. இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வர அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக இவ்வளவு பில்ட் அப் கொடுத்துட்டு வரேன். I want to convey one thing, and to ensure that I convey it right, I am giving up all these things. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். கை கொடுத்துச்சு. Hold the person next to you. இதெல்லாம் வெறும் பில்ட் அப் தான். இதெல்லாம் only build up. சொல்லுங்க, இதெல்லாம் only build up. All these things are build up. Message has not yet come. செய்திக்கு நான் வரல சத்தியமா வரல. They have not yet come to message. I want you get all the wrong understanding, then I will show you a simple understanding. இத பார்த்தா இவ்வளவுதானா அப்படின்னு நினைப்பீங்க. அதை சொல்றதுக்காக அவ்வளவு பில்டப் கொடுக்குறேன். எல்லா விதமான தவறான புரிதல்களையும் உங்களுக்கு விளக்கி விட்டு then I want to show you one thing, and maybe you will feel for this thing are you giving such a build up. When I go to that particular passage and try to explain, நான் அந்த வேத பகுதிக்கு சென்று விளக்க முயற்சிக்கும்போது you know what you will see within 5 to 10 minutes. ஒரு 5-10 நிமிஷத்துல நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? இதுக்கு தான் இவ்ளோ பெருசா பேசினார் அவரு. For this thing he is giving such a build up. Then you will turn to your wife. அப்படியே உங்க மனைவியை திரும்பி பார்த்து, I will turn to the person who is sitting next to you. இல்ல உங்க பக்கத்துல இருக்கிறவரை திரும்பி பார்த்து, next he will talk about this. அடுத்த வாரம் இத பத்தி பேசுவோம். next point is this. அடுத்து இத குறித்து தான் அவர் பேச போறாரு. next point is this. அடுத்து இத தான் பேசுவார் பாருங்க. next point is this. அடுத்து கண்டிப்பா இத தான் பேசுவார். இதுக்கு நானே பிரசங்கம் பண்ணிருப்பேன். நீங்க சொல்லுவீங்க பாருங்க. Maybe you will say I can preach, go and preach. உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை வரணுங்கிறதுக்காக தான் இப்படி எடுத்துட்டு போறேன். சீரியஸா that is what my aim. Our objective is for such a kind of understanding we need to come, and that is why we are giving such a conversation of build up. The problem is we thought preachers are superheroes. நாம என்ன நினைச்சிரோம்னா பிரசங்கிமார்லாம் ஏதோ பெரிய கதாநாயகர் நினைச்சிரோம். And preachers are also maintaining that. அத சரியோ தப்பான்னு தெரியல, எல்லா விதமான பிரசங்கிமார் தப்பு தான், அப்படியே மெயின்டைன் வேற பண்ணிக்கிறாங்க. தப்பு தான். But today I just want you to look at இதை இப்படி மட்டும் பார்த்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமா பாஸ் அப்படின்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான். Today what we are going to say is, if we have had such understanding, such kind of misunderstanding and misconceptions, we would have been avoided. Stay tuned. என் கூட இணைந்திருங்கள். And this is like so practical. We'll connect with all the sermons that we did past many weeks. இது ரொம்ப அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பாடம். கடந்த சில வாரங்களாக நம்ம தியானித்த தியான பகுதிகளுடன் இணைத்து இதை பேச போறேன். Let's look at the word. அந்த வார்த்தையை பாருங்க. Let's look at the next image. அடுத்து இந்த ஒரு படத்தை பாருங்க. இதே படத்தை தான் 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டா நான் பார்த்தேன் அப்படி நீங்க சொல்லலாம். Correct. The same image only. Maybe if you can remember this image, I've seen this image 6 months back. That is exact same image. What is the difference between filled when it comes to the sponge and the previous one, the cup?
இங்க ஸ்பாஞ்சை பார்க்கும்போது அங்கு நிரப்பப்படுகிறது என்று சொன்ன வார்த்தைக்கும் அதுக்கு முந்தின படத்துல இந்த கப்புல நிரப்பப்படுகிறது என்று சொல்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? The cup has the water, கப்புல வாட்டர் தண்ணி இருக்குது, but the cup has not impacted by the water. ஆனா அந்த கப்பானது இந்த தண்ணியினால அந்த டம்ளர்ல எந்த விதமான தாக்கமும் இப்ப ஏற்படல. The nature of the cup has not changed. அந்த கோலை அந்த கப்போடைய அது குணாதிசயத்துல எந்த மாற்றமும் இல்ல. The characteristics, the behavior has not changed when it comes to the cup. அந்த கப்புடைய குணாதிசயம் அந்த கப்புடைய சுபாவத்துல எந்த மாற்றமும் இல்லை. And the water has not influenced every atom of that cup. அந்த கப்புல காணப்படுற ஒவ்வொரு அணுக்களிலும் இந்த தண்ணீர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சான்னு பார்த்தா இல்ல. So no touch when it comes to outside of the cup. அந்த கப்புடைய வெளிப்பக்கத்துல அந்த தண்ணி படல. And when look at the molecules of all the glasses has not been impacted, just being wet, that's it. ஒருவேளை அந்த கப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் இந்த தண்ணியோட தாக்கத்தை ஏற்படுத்திச்சுனா இல்ல, ஒருவேளை தண்ணியால நனைக்கப்பட்டிருக்கலாம். But the word pleito, ஆனா பிளீத்தோ என்ற கிரேக்க பதம் it is impacted every area. அது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தாக்கம். When you look at the sponge, அத நீங்க ஸ்பாஞ்சை பாத்தீங்கன்னா oh, the sponge is soaked by the water. ஐயா இது தண்ணினாலே தோய்க்கப்பட்டிருந்தது. Everywhere you touch the sponge, அந்த ஸ்பாஞ்சில நீங்க எந்த இடத்தை தொட்டாலும், everywhere you squeeze the sponge, எந்த இடத்துல அதை அழுத்தினாலும் you can feel the wet. அந்த தண்ணியோட ஈரப்பதத்தை உணர முடியும். You can feel the water. அங்க தண்ணியை நீங்க உணர முடியும். That is what the exact meaning. ஐயா இதுதான் அதனுடைய அர்த்தம். If you understand this one meaning, you will never say Spirit of God come and fill him. No, that is not happening. ஐயா இந்த ஒரு வார்த்தையோட இந்த புரிதல் அறிதல் நமக்கு இருந்து விட்டாலே ஆவியானவரை இறங்கி வாங்க நிரப்புங்க 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 நம்ம சொல்ல மாட்டோம். அது தவறுன்னு புரிஞ்சுப்போம். Let me give two examples from the church history. சபை வரலாற்றில் இருந்து இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். See, I do respect all these godly men. எல்லா தேவனுடைய மனிதர்களையும் நான் உண்மையாகவே மதிக்கிறேன். But I want you to understand where we have got the where did we get the deviation? ஆனா நாம எந்த இடத்துல தவறினோம் திசை மாறினோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வசனம் ஸ்கிரிப்சர்க்கே போல, but I show you the wrong understanding, then I'll direct you towards the right understanding. முதலாவதாக இந்த தவறான காரியங்களை குறித்த புரிதலை உங்களுக்கு சொல்லிவிட்டு பின்பு சரியானது எது என்று இன்னைக்கு விளக்க போறேன். See, all the jumping, இந்த குதிக்கிறது, all the shouting, கத்துறது and screaming, அப்படி கத்தி கூப்பாடு போடுறது, where does it all come from? ஐயா இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? I want you to understand this truth. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This is not coming from the book of Acts. இது அப்போஸ்தலர் புத்தகத்தில் இல்லையே. Then where did we get all that? அப்ப நாம் எங்கே இதை கற்றுக்கொண்டோம்? Who taught all these things? யார் கற்றுக் கொடுத்தனர்? Oh, there are good men of God, through God has done wonders. They got misled in their climax, and we caught what happened in the climax. தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட நல்ல பல தேவனுடைய மனிதர்கள் அவங்களுடைய கடைசி காலத்துல சில தவறான காரியங்களை திசை மாறினதுனால அவங்க செய்ததை இன்னைக்கு நாம அப்படியே எடுத்துக்கொண்டு அதை நம்ம அப்படியே கடைபிடிக்க ஆரம்பிச்சதுனால வந்த பிரச்சனை இது. I know there was a young man. ஐயா ஒரு வாலிபன் இருந்தார், 26 years old, 26 வயது. went to the Bible school. ஒரு வேதாகம பள்ளிக்கு சென்றிருந்தார். Heard a sermon of Seth Joshua என்ற ஒரு நபர் பண்ணின பிரசங்கத்தை அவர் கேட்டார். got disturbed. அது அவருடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. wanted to do something for God. தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு எண்ணம். left the Bible school. வேதாகம பள்ளியை விட்டு went to his hometown. தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றார். about to do the ministry. ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக, long story short, பெரிய கதையை சுருக்கமா சொல்றேன், lot of obstacles, அநேக எதிர்ப்புகள். somehow he got 17 followers. எப்படியோ அவருக்கு ஒரு 17 வாலிபர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். who were ready to pray along with him and do the ministry along with him. அவரோடு இணைந்து ஜெபிக்கவும் அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும் தயாராக இருந்த 17 பேர். they started praying. இணைந்து ஜெபிக்க they ஆரம்பிச்சாங்க. asked for revival. ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிச்சாங்க. yes, it had happened. நிச்சயமாக ஒரு எழுப்புதல் நடந்தது. that is what Wales revival. ஐயா அதுதான் வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதல். the man is none other than most respected Evan Roberts. ஐயா அந்த மனிதர் வேறு யாரும் இல்ல, மிகவும் கனத்திற்குரிய ஈவன் ராபர்ட்ஸ் என்பவர். the newspaper all reported like a cloud is covering the
the city. தினசரி நாளிதழ்கள் எழுதப்பட்ட செய்தி என்னவென்றால், ஐயா, ஒரு விதமான ஒரு மேகம் இந்த நகரத்தை சூழ்ந்தது போல் காணப்படுகிறது. People are praying still 4:25 a.m. in the morning. அதிகாலையில 4 மணி வரைக்கும் முந்தின நாள் ஆரம்பிச்ச ஜெபம் அடுத்த நாள் காலையில அதிகாலை 4:04 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. Heavy traffic before the churches. சபைகளுக்கு முன்பாக மிகப்பெரிய டிராபிக் ஜாம். Shops are closed. கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டாயிற்று. Oh, judges put that white gloves. அங்க நீதிபதிகள் தங்களுடைய கைகளில் ஒரு வெள்ளை கலர் உரைகளை அறிய ஆரம்பிச்சாங்க. Because no cases. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான வழக்குகளும் இல்லை. No robbery. திருட்டு இல்ல. No adultery. விபச்சாரம் இல்லை. Oh, no fornication. No gambling. ஒரு தவறான உறவோ இல்லனா சூதாட்டமோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கல. Why? Who is the reason behind all that? ஐயா, இப்படிப்பட்ட காரணம் எல்லாம் மாறிடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷன் யார்? That one young man, ஒரு வாலிபன், 26 years old. 26 வயது. Who is that guy? அவர் யார்? Oh, his name is Evan Roberts. அவருடைய பெயர் ஈவன் ராபர்ட்ஸ். Within 5 months, 5 மாசத்துல 1,00,000 people have got saved. 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. Starting with one simple prayer, oh God, bend us. ஒரு சின்ன ஜெபத்தினால உண்டான ஆரம்பம், தேவனே எங்களை வணையுங்க. The entire world look at Wales. முழு உலகமும் வேல்ஸ் நாட்டுக்கு மேல திரும்பியது. How many of you heard about this Wales revival? Raise your hands. எத்தனை பேர் இந்த வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதல் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? Because all the revivals, the sequence of revival, even no, that we have enjoyed the sequence or the outcome of Wales revival. இன்று பல எழுப்புதல்களும், குறிப்பா சொல்ல நம்ம நாட்டில் கூட இந்த வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதல்னால உண்டான தாக்கம், அதனுடைய விளைவுகள்ல ஒரு நல்ல காரியங்கள் நம்ம நாட்டை கூட பாதித்தது. Even missionaries came to Assam because of the Wales revival. வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதலின் நிமித்தமாக மிஷனரிகள் எழும்பி அஸ்ஸாம் பிராந்தியத்திற்கு வந்தாங்க. This had happened in 1904 and 1905. இது 1904ஆம் வருடம் 1905ஆம் வருடத்தில் நடந்த காரியம். Fantastic. அற்புதம் ஐயா. And lot of miracles, அநேக அற்புதங்கள், lot of wonders, அநேக அடையாளங்கள். and all the media covered about this one man, Evan Roberts, such a great man of God. Salute to him. எல்லா விதமான நாளிதழ்களும் எல்லா விதமான தொலைக்காட்சிகளிலும் இந்த ஒரு மனிதரை முக்கியப்படுத்தி இவர் செய்த காரியங்களை பிரபலப்படுத்தினாங்க. அந்த மனிதரை நாங்கள் பாராட்டுறோம், தலை வணங்குகிறோம். Now, இப்போ what is the other side of the story? இந்த கதையின் மறுபக்கம் என்ன? See, that is what very important. அது ரொம்ப முக்கியம். We know what Evan Roberts did. நமக்கு ஈவன் ராபர்ட்ஸ் என்ன செய்தார்னு தெரியும். We know what God has done through Evan Roberts. ஈவன் ராபர்ட்ஸ் மூலமாக தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார்னு அறிந்திருக்கிறோம். Now let me tell you a couple of things Evan Roberts did. ஆனா ஈவன் ராபர்ட்ஸ் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை சொல்றேன். You yourself judge whether it is right or wrong. நீங்களே நிதானித்து பாருங்கள், நீங்களே சோதித்து கண்டுபிடிங்க இது சரியா தப்பானு. Only 2 months he was in the Bible school. 2 மாதம் தான் அவர் ஒரு வேதாகம பள்ளியில படித்தார். October 1904, nobody knows about his name. அக்டோபர் மாதம் 1904ஆவது வருடத்துல ஒருவருக்கும் இந்த பெயர் தெரியாது. December 1904, the entire world heard his name. ஆனால் 2 மாதத்துல டிசம்பர் 1904ஆம் வருடத்துல உலகம் முழுவதும் இந்த பெயர் பிரசித்தமாயிற்று. Let me tell you few incidents. ஒரு சில சம்பவத்தை சொல்றேனே. Are you all ready to listen? Are you all interesting? கேட்க ஆர்வமா இருக்கிறீங்களா? ப்ளீஸ் கேளுங்க. என்ன கதை சொல்ற போல இருக்குடா அப்படின்னு முடிச்சு வர தயவு செஞ்சு வச்சிராங்க. அது யாருக்கோ இல்லை, நமக்கு தான் தேவை. இதை புரிஞ்சாதான் நான் சொல்ல வர செய்தி புரியும். So please don't think that okay he is going to say some story, let me sleep. Please don't do that because we need to know this story to understand what we are going to tell later. ஐயோ பாவம் டைம் இல்லை போல இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு அங்கங்க போயிட்டு வந்ததுனால கதை சொல்லி நீங்க முடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. So don't think that because these people have gone to hospital they didn't have time to prepare so they are giving a story. Please don't think like that. ஏன் ஆஸ்பத்திரி போனான்னு கேட்காதீங்க, அது ஏன் தப்பு இல்லை. என்ன சொல்ற ஜான்? Okay, so what happened? So என்ன நடந்தது? One day there was a Sunday prayer. ஒரு ஞாயிறு ஒரு ஆராதனை நடந்தது. And
Evan Roberts asking the audience to repeat a prayer. அன்று ஞாயிறு ஆராதனையில ஈவன் ராபர்ட்ஸ் அவர்கள் அந்த சபையில் இருந்த ஜனங்களை ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லிடாதீங்க. So don't do the same thing if I ask you to do it. Send the Spirit now for Jesus' sake. இயேசுவின் நாமத்திற்காக இப்பொழுதே ஆவியானவரை அனுப்பும். And he said, அப்போ அவர் சொன்னாரு, I thought of saying this, நான் இதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், but ஆனா God asked me to remove a couple of words. ஆனா தேவன் ஒரு சில வார்த்தைகளை அதுல இருந்து எடுக்குமாறு என்னிடத்துல பேசினார். Actually, I originally thought, நான் உண்மை என் மனசுல என்ன இருந்துச்சுன்னா, oh Lord, தேவனே, ஆண்டவரே, send the Holy Spirit now, பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுதே அனுப்பும், for Jesus' sake, இயேசுவின் நாமத்திற்காக. Amen. ஆமென். இதுதான் my original prayer. இதுதான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த என்னுடைய ஜெபம். But God stopped me. ஆனா தேவன் என்னை நிறுத்தி விட்டார். Yeah. Why? எதுக்கு? Why God stopped? And God stopped. தேவன் நிறுத்தி, and God asked me to, தேவன் என்ன செய்ய சொன்னார்னா, remove 3 words. 3 வார்த்தைகளை எடுக்க சொல்லி விட்டார். Remove the word Lord. ஆண்டவர்ங்கற வார்த்தை, remove the word holy. பரிசுத்தம் என்ற வார்த்தை, remove the word amen. ஆமென் என்கிற வார்த்தை. That is why ஆகவேதான் I am saying, நான் சொல்கிறேன், send the Spirit now for Jesus' sake. ஆவியானவரை அனுப்பும் இயேசுவின் நாமத்திற்காக. வேண்டாம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? You understood what we are trying to say? இப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எவ்வளவு பெரிய தேவ மனுஷன். Maybe you'll think, you know how great a man of God he is. இந்த சின்ன பசங்க அவ்வளவு பெரிய தேவ மனுஷனை குறித்து இப்படி பேசுறாங்களே. வெயிட் பண்ணுங்க, hold on. ட்ரைலர் தான் காமிச்சிருக்கிறேன், அடுத்த பிக்சரை காமிக்கிறேன். Whatever you have shown is just a trailer. Let me show another picture. One day he came to church. ஒரு நாள் அவர் சபைக்கு வருகிறார். There were a lot of singing. அநேக பேர் அப்படி பாடல் ஆராதனை நடத்தி கொண்டு, lot of prayer, அநேக ஜெபம், lot of exhortations, அநேகமா காரியங்களை அப்படி செயல்பட்டு கொண்டிருக்காங்க. exhortations ஊக்கப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. You may not understand what is exhortation. அந்த உற்சாகத்தின் மிகுதி என்னன்னு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். Let me give a couple of samples. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். I saw God is wiping away your tears, my dear sister. தேவனே, பிரதர் தான் இருக்க இந்த பக்கம். இந்த சகோதரியின் கண்ணீரை தேவன் இப்பொழுது துடைக்கிறார். சொல்ற டானி, நான் யாரோ சொன்னேன் அப்படி, உங்க இல்ல பிரதர், அப்படி சிஸ்டர். exhortations, அப்படி உற்சாகமூட்டும் வார்த்தைகள். oh God is wiping away all your tears. தேவன் உங்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைக்கிறார். God not did all exhortations, எல்லா விதமான உற்சாகமூட்டும் வார்த்தைகள். and one buddy was asking, அப்போ ஒரு பெண்மணி கேக்குறாங்க, why we don't preach? ஏன் நாம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல? And he said, அதுக்கு அவர் சொன்ன காரியம், why should I teach when the Spirit of God himself teaching? பரிசுத்த ஆவியானவரே உபதேசிக்கும் போது நான் ஏன் உபதேசிக்க வேண்டும்? இப்படி நான் சொன்னா நாளைக்கு நீங்க சர்ச்சுக்கு வருவீங்களா? If I say like this, will you come to church on next week? ஆமான்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா? வராதீங்கன்னு சொல்றேன். If I say like that, our humble request is please don't come. Look at the deception had not happened just on a single day. ஒரு நாளிலே நாம் வஞ்சிக்கப்படவில்லை. He said, அவர் சொன்னார், Spirit of God is teaching. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். Let me not teach. ஆகவே நான் கற்றுக் கொடுக்க போவதில்லை. It's continued. அப்படி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Next one. இன்னொரு காரியம். And one day he came to church. ஒரு நாள் சபைக்கு வந்தார். He said, அவர் சொன்னார், if God calls you to sing, you sing. தேவன் உங்களை பாட சொல்றாருன்னா பாடுங்க. If God wants you to pray, you pray. தேவன் உங்களை ஜெபிக்க சொல்றாருன்னா ஜெபிங்க. If God wants to give a testimony, you give testimony. தேவன் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்றாருன்னா சாட்சி சொல்லுங்க. Okay, come on, do it. எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? ஏதோ 10 பேர் இருக்கிற கூட்டம் இல்ல சார். It was not a crowd of 10 people. ஊரே அங்க தான் இருக்கு. The entire city was there. And whoever prompted by God, you do that. உங்க இருதயத்துல நீங்க என்ன உணர்த்தப்படுறீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டார். இல்ல, if God prompted in your heart to sing, sing. If God prompted you to pray, pray. If God prompted you to give testimony, give testimony. மன்னிக்கவும், தேவன் உங்க இருதயத்துல பாடணும்னு உந்தி தள்ளினார்னா பாடுங்க. தேவன் உங்க இருதயத்துல ஜெபிக்கணும்னு உந்துதல் கொடுத்தாருன்னா ஜெபிங்க. தேவன் உங்க இருதயத்துல சாட்சி சொல்ல உந்துதல் கொடுத்தாருன்னா சாட்சி சொல்லுங்க. இப்போ நான் இப்படி சொன்னேன்னா, if I say the similar thing today, நீங்க என்ன செய்வீங்க? what will you do? ரிஃபார்ம் ஆயிட்டீங்களான்னு பாப்போம். Maybe we need to check, have we all been reformed? If I say, அத நான் சொன்னேன்னா, Spirit of God is saying, ஆவியானவர் சொல்கிறார். அதுக்குள்ள ஒரு மாடுலேஷன் இருக்கு, அதனால அப்படி சொன்னேன். Spirit of God is speaking to me.
ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He asked me to stop speaking. என்ன பேசுறத நிறுத்த சொல்கிறார். I'm going to be glorified through the people. ஜனங்களின் மூலமாக நான் மகிமைப்பட போகிறேன். Let them speak. அவங்க பேசணும். Let them speak whatever they want. அவங்க இருதயத்துல நான் என்ன போடுறேன் அவங்க தோன்றதை அவங்க பேசணும். You keep quiet. நீ அமைதியா இரு. இப்படி ஆவியானவர் எங்கமா சொன்னார்னா, if spirit of God speaks like this through me, டைம் ஆயிடுச்சு சார், நான் கிளம்பி போறேன். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? what is the point of staying in the church? We can close the church and go. He said that. அவர் அன்னைக்கு அப்படிதான் சொன்னார். Everybody started speaking. எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. Everybody started speaking in tongues. Sorry, not tongues. எல்லாருமே அந்நிய பாஷையில மன்னிச்சிருங்க, அந்நிய பாஷையில ஏதோ ஒரு பாஷையில பேசினாங்க. Everybody started testifying. எல்லாருமே சாட்சி சொன்னாங்க. இங்க ஒன்னு C ஸ்கேல்ல பாடுது, அங்க ஒரு A மேஜர்ல பாடுது. One person is singing in C scale, the other person is singing in A major. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுக, அடியானுக்கு தேவன் செய்தது என்னவெனில், இது சாட்சி. And another person is shouting, let the Lord name be glorified. What did the Lord do to me? Be practical. ஐயா கொஞ்சம் நிதர்சனமா யோசிச்சு பாருங்களேன். Thousands of people get excited and everybody started doing whatever they want. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரே நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு பிரியமான காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, don't do that, don't do that. ஐயா இத பண்ணாதீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இப்படி சொன்ன உடனே if somebody says like that, they said, okay, we got disturbed trying to hush the crowd, quiet the crowd. அத கூட்டத்தை அமைதிப்படுத்த அவங்க முயற்சி செய்து அவங்க விரும்பாம ஏன் இப்படி பண்றீங்க? ஈவன் ராபர்ட் சொன்னார், don't hush them. அவங்கள தடுக்காதீங்க. Don't quiet them. அவங்கள அமைதிப்படுத்தாதீங்க. God can hear it all. தேவனால எல்லாவற்றையும் கேட்க முடியும். No preparation for the service. அந்த ஆராதனைக்காக எந்த ஆயத்தமும் இல்லை. Everybody will come. எல்லாரும் வருவாங்க. Everybody will pray. எல்லாரும் ஜெபிப்பாங்க. Everybody will sing songs. எல்லாரும் பாடல் பாடுவாங்க. Everybody will give testimony. எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க. இப்படி ஏஆர்டில பண்ணா, if the ART church does like that, நாளைக்கு நீங்க வருவீங்களா? will you come tomorrow? அது சரியா? Is it right? சரியா? அப்ப ஈவன் ராபர்ட்ஸ் செஞ்சா மட்டும் சரியா? அவன் ஏனாங்க பார்த்தீங்களா? அந்த பாவம் அவன் தலை மேல விழட்டும். ஹலோ சொல்லுங்க, இது நான் செஞ்சா தப்புனா ஈவன் ராபர்ட் செஞ்சா தப்பா சரியா? If such a thing happens today and if we do that, if you claim that it is wrong, then if the same thing was practiced by Evan Roberts, whether it is right or wrong, right or wrong, வரட்டும். என் தலையில கொஞ்சம் அக்கினி விழுந்தா பக்கத்துல இருந்து வாங்குங்களேன். நெக்ஸ்ட் இன்னொரு காரியம், quickly, அதிவேகமாக. he came to church. சபைக்கு வருகிறார். I am moving by the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். divine guidance. தேவனுடைய ஆளுகையிலிருந்து எனக்கு ஒரு வழி நடத்துதல். I will not speak. நான் பேச மாட்டேன். God is asking me not to speak. தேவன் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். No, he didn't speak none for 1 week. ஒரு வாரத்துக்கு அவர் பேசாமலே இருந்தார். மௌன விரதமா எனக்கு தெரியாது. I don't know whether it is fasting without speaking. I don't know that. Those days he was a celebrity. அந்நாட்கள் அவர் பிரசித்தி பெற்ற ஒரு நபர். A press reporter came. ஒரு செய்தி தொடர்பாளர் அவரிடம் வந்து, Even Roberts, why are you not speaking? ராபர்ட்ஸ் அவர்களே நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? He asked a piece of paper. அவர் ஒரு நாளிதழை வாங்கி and he was writing. அந்த பேப்பர்ல எழுதினார், God is asking me not to speak. தேவன் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். That's it. அவ்வளவுதான். That became a flash news. அது ஒரு தலைப்பு செய்தியாக மாறிவிட்டது. And he was not coming out of the room. அவர் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரவில்லை. Sir, come out of the room, you need to preach. ஐயா வெளியே வாங்க ஐயா, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணனும் ஐயா. He said, God is asking me not to leave from the room. தேவனிடத்தில் சொன்னார் இந்த அறையை விட்டு செல்ல கூடாது என்று. And later point of time, பின்னாட்களிலே he got the direct guidance from heaven. பரலோகத்திலிருந்து நேரடி தொடர்பு அவருக்கு வந்துருச்சு நம்பினார். He, if somebody is praying, யாரா ஒருத்தர் ஜெபித்தாங்கன்னா, he said, stop praying. ஜெபிக்காதீங்க. Don't pray. நிறுத்துங்க, ஜெபிக்காதீங்க. Why? ஏன்? Why did you stop him? ஏன் ஜெபிக்கத நிறுத்துனீங்க? God told me he doesn't have the spirit of God. தேவன் என்று சொன்னார் இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லன்னு. And if somebody is standing up and doing something, if they don't have the spirit of God, I will hear the voice from heaven and I will stop them immediately. யாராவது ஒருவர் எழும்பி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உடனடியா பரலோகத்திலிருந்து எனக்கு தெரியப்படுத்துவாங்க இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு. ஆகவே நான் அவங்களை நிறுத்திடுவேன். இவங்க எல்லாம் யாருன்னா spirit filled people.
இவங்கெல்லாம் these people claim themselves as ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். He came to the pulpit one day. அவர் ஒரு நாள் அந்த புல்பிட்டுக்கு வந்து, It's an evening meeting. சாயந்திர ஆராதனை. Hundreds of people are waiting to hear his sermon. அவருடைய செய்தியை கேட்க நூற்றுக்கணக்கான ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. He went to the pulpit. அவர் அந்த புல்பிட்டுக்கு வந்து, மேடைக்கு வந்து, but simply standing, not speaking. எதுவுமே பேசாம அமைதியாக நின்றார். இப்போ நான் அடுத்த வாரம் சண்டே நான் வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? If I come next week Sunday and stood like that, what will you do? 5 நிமிஷம் பொறுப்பீங்களா? Will you wait for 5 minutes? மெல்வின் சொல்லுங்க, மெல்வின் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க? மெல்வின் எவ்வளோ நேரம்? அதே பெரிய விஷயம், இதெல்லாம் சும்மா கதை. ஹலோ ஹலோ பேர் சொல்லு பாரு. 2 hours, 2 மணி நேரம் he was simply standing. அமைதியாக நின்றார். Because God didn't ask him to speak. ஏன்னா தேவன் அவர் அன்னைக்கு பேசணும்னு சொல்லலையாம். Why did God bring all the crowd? அப்படின்னா தேவன் எதற்காக கூட்டத்தை கூட்டி வந்தார்? And the church started praying, God open his lips. Everybody praying. அங்க இருந்த கூட்டத்துல இருந்து எல்லா ஜனங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. தேவனே அவருடைய வாயை திறங்க, உதடுகளை திறங்க, உதடுகளை திறங்க. நீங்க அடுத்த வாரம் நீங்க நாங்களே ப்ரே பண்ண நினைக்காதீங்க, அது சொல்ல வரல. Everybody started praying. எல்லாரும் உடனே அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And one man couldn't control. அதுல ஒரு மனுஷனால அதை தாங்கிக் கொள்ள முடியல. He got up. அவர் எழுந்து, he said, why you didn't speak? அவர் கேட்டார், ஏன் நீங்க பிரசங்கிக்கல? He was shouted. அவர் கத்துறாரு. And the entire congregation started singing a hymn and closing the meeting. மொத்த சபையும் சேர்ந்து மறுபடியும் ஒரு பாடலை பாடி அப்படியே அந்த ஆராதனை முடிச்சிட்டாங்க. 1904 he started the ministry. 1904 வருடம் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். In fact 1905 exactly. இன்னும் சரியா சொல்லணும் 1905 வருடம். ஒண்ணு நீங்க பார்த்துட்டு அங்க டேட் வேற மாதிரி போட்டுருக்கீங்க, அது எனக்கு தெரியாது. Maybe you don't ask me, that day was different, this day was different. October 1904 he started the ministry. அக்டோபர் 1904 வருடம் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். December 1904 he became very famous. டிசம்பர் 1904 வருடம் மிகவும் பிரசித்தி பெற்ற நபராக மாறினார். He started doing the ministry so famous for at least 6 to 7 months. 6-7 மாதங்கள் மிகவும் பிரபலமான ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வந்தார். Believe me, நான் சொல்றது உண்மை, நம்புங்க. 1906 he has conducted his last meeting. Next 45 years he didn't do anything for God. 1906 வருடம் அவர் தன்னுடைய கடைசி ஊழிய பிரசங்கத்தை செய்தார். அதன் பின்பாக 45 வருடங்கள் எந்த ஊழியமும் நடைபெறவில்லை. Never preach again. அதன் பின்பாக பிரசங்கிக்கவில்லை. 45 years. 45 வருடம் ஐயா. What is the problem here? ஐயா இங்க பிரச்சனை என்ன? God deceived. வஞ்சிக்கப்பட்டான். I'm not judging him. அவரை நான் நிதானிக்கவில்லை. But look at, within 5 months 1 lakh people have turned towards God. ஆனா 5 மாதத்திலேயே 1 லட்சம் ஜனங்கள் தேவனுக்கு நேராக திரும்பினார்களே. Just because of one young man who was 26 years old and finished couple of months in the Bible school. ஒரு இளம் வாலிபனாலேயே 26 வயது நிரம்பிய தேவ பக்தியுள்ள ஒரு வாலிபன் சில மாதங்கள் மாத்திரம் வேதாகம பாடசாலை படித்த அந்த ஒரு வாலிபனுடைய வஞ்சையினாலேயே. Look at the 45 years are gone by, no ministry. ஆனா அதுக்கு பின்னாடி நடந்த 45 வருஷங்களும் எந்த ஊழியமும் நடைபெறவில்லை. நாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ற so many wrong practices we have inherited from that revival. இன்று நம்முடைய சபையில காணப்படுற அநேகமான தவறான செயல்பாடுகள் வழிமுறைகள் எல்லாம் எங்கிருந்து உதயமாச்சுன்னா இந்த எழுப்புதல்ல இருந்துதான். And one more milestone quickly, this only take 5 minutes. இன்னொரு 5 நிமிடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம், very famous, ரொம்ப பிரசித்தி பெற்றது, Azusa Street revival. Azusa Street revival என்பது. இன்னைக்கு Azusa Street னால எல்லாரும் கைதட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. Today when we say Azusa Street revival, we'll clap our hands. ஐயோ அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு பாதி பேருக்கு தெரியாது. But many of us don't know what happened on that day there. We dealt so much here. இதை குறித்து அதிகமாக நாம் ஏற்கனவே தியானித்தோம். I just give only few bullet insights to move on. ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து போக போகிறேன். Are you all with me? என் கூட இருக்கிறீங்களா? Are you all with me? Yes. Thank you. Azusa Street revival. இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல்ல starts from 1901 from Charles Fox Fargham. 1901 வருடம் சார்லஸ் ஃபாக்ஸ் ஃபர்காம் என்ற ஒரு மனிதரால் ஆரம்பிக்கப்பட்டது. January 1 evening. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சாயந்திர வேளை. And that outcome of that movement is the Azusa Street revival in 1906. 1906 வருடம் இந்த ஒரு மீட்டிங் உடைய வெளிப்பாடாக தான் அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடந்தது. Okay, I'm not going to explain all the story. அந்த மொத்த கதையும் இன்று விவரிக்க போவதில்லை. Charles Fox Fargham
moved in the Pentecostal movement. சார்லஸ் ஃபாக்ஸ் பர்காம் என்பவர் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் செயல்பட ஆரம்பித்தார். And this is in another place, William Seymour as a disciple of Charles Fox Parham. இன்னொரு இடத்துல இந்த சார்லஸ் ஃபாக்ஸ் பர்காம் அவர்களின் சீஷனாக வில்லியம் செய்மோர் செயல்பட ஆரம்பித்தார். And no, they are just communicating through letters and letters, and they got all the inputs. அவங்க தபால் மூலமாக இருவரும் அவங்க பேசிக்கொண்டு இல்லைன்னா தொடர்பு கொண்டு எல்லா விதமான செய்திகளையும் பகிர்ந்து கொண்டனர். Okay, I'm not going to explain what happened in that moment. You can get the audio and listen. அங்க என்ன நடந்ததுன்னு முழுசா இப்ப சொல்ல நேரம் இல்ல, அதை நீங்க ஆடியோ கேட்டு பின்னாடி தெரிஞ்சுக்கோங்க. All the excessive shaking, அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அசைகிறது, the dancing, uncontrollable dancing, எந்த விதமான ஒரு நிலைப்பாடற்ற ஒரு விதமான நடனம், கட்டுப்பாடு இல்லாத ஆட்டம், கட்டுப்பாடு இல்லாத unshakable dancing, and falling on the ground, தரையில விழுறது, rolling on the ground, தரையில உருள்றது, like a kind of doing something kind of bizarre, ஒரு கிட்டத்தட்ட ஒரு crazy man மாதிரி சுயநலம் இல்லாம மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி செயல்படுறது. All these things that happened just in this place. இந்த எல்லா காரியங்களும் இந்த ஒரு இடத்துல தான் நடந்துச்சு. Today the Christian community inherit that and we call it as a revival. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அதை பின்பற்றி அதை செயல்படுத்தி இதை தான் எழுப்புதல்னு சொல்றோம். Exactly, God has done wonderful things through Charles Fox Parham on the initial days. சார்லஸ் ஃபாக்ஸ் பர்காமை தன்னுடைய ஆரம்ப கால ஊழியத்துல தேவன் அதிகமாக பயன்படுத்தி பல அற்புதமான காரியங்களை செய்தார். I'll give a couple of samples. ஒரு சில உதாரணங்களை காண்பிக்கிறேன். Charles Fox Parham was the leader for this movement done by William Seymour. சார்லஸ் ஃபாக்ஸ் பர்காம் அவர்கள் தான் இந்த வில்லியம் செய்மோன் அவருடைய ஊழியத்துல செய்வதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணராக காணப்பட்டார். One day he visited here. ஒரு நாள் இந்த சார்லஸ் பர்காம் அவர்களை வில்லியம் செய்மோன் சந்தித்தனர். Now this guy was a white man and this guy was a black man. பர்காம் அவர்கள் ஒரு வெள்ளை இன நபர், அதே போல செய்மோன் அவர்கள் கருப்பினர். He came here. அவர் இந்த இடத்துக்கு வந்தாரு. He saw அவர் வந்து அவரை பார்க்கும்போது all the white people and black people are worshiping together. கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் இணைந்து தேவனை ஆராதிக்கிறதை பார்த்தான். And he said this is disgusting for God and he went away. ஐயா இது தேவனுக்கு அருவருப்பானது சொல்லிட்டு பர்காம் சென்று விட்டார். And after that look at the character. ஐயா உங்களுக்கு இருந்த அந்த மனசை பாருங்க. The mentality of the racism. அவங்களுக்கு இருதயத்துல இருந்த இன வேறுபாடுங்கிற ஒரு கரையை பாருங்கள். But he is the leader of the movement. ஆனா என்ன சொல்லிக்கிறோம், இந்த என்டையர் இந்த முழு எழுப்புதலுக்கும் தலைவர் அவர் என்று அழைக்கிறோமே. Later point of time Charles Fox Parham got arrested because of some very pathetic wrong things that he has done. பின்னாட்களிலே இதே சார்லஸ் பர்காம் அவர்கள் கைது செய்யப்பட்டார். எதற்காக என்றால் மிகவும் மோசமான தவறான ஒரு குற்றத்தை அவர் செய்ததற்காக. And William Seymour now take up the leading role. இதன் பின்பாக வில்லியம் செய்மோர் அவர்கள் தலைவராக செயல்பட்டார். Forgive me to say this. சொல்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. But truth is the truth. ஆனா சத்தியம் சத்தியம் தான். You can go back and do the research. நீங்க பின்னாடி செய்து ஆராய்ந்து பாருங்கள். You can get the even newspaper clippings whatever happened on that particular days. அந்நாட்களில் நடந்த காரியங்கள் என்ன என்பதை செய்தித்தாள்களில் வந்த அதன் ஆதாரங்களும் இருக்கிறது. These people became uncontrollable when it comes to movement of the Spirit of God. இந்த ஜனங்கள் ஆவியானவர் செயல்பாடுன்னு சொல்லி செஞ்சதெல்லாம் தவறான ஒரு காரியங்களாக, கட்டுக்கோப்பில்லாத ஒரு காரியங்களாக மாறிவிட்டது. And we inherit those practices and we thought that is being filled with the Spirit of God. இன்னைக்கு அந்த காரியத்தை நாம கடைபிடிச்சிட்டு இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Oh, time is up. நேரமாகி விட்டது. அப்படினா அப்ப முடிஞ்ச கிளம்பலாமாங்கறாங்க. இல்ல, the time that I have scheduled for this it is up. இந்த காரியத்தை சொல்லணும்ங்கிறதுக்காக நான் எனக்கு வைத்திருந்த குறிப்பிட்ட நேரம் முடித்து விட்டேன். I am skipping all this, went to one passage to show you what is being filled by the Holy Spirit. ஆகவே இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக விளக்காம வேதத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து ஆவியானவரால் நிரம்புவதுனா வேதம் என்ன சொல்கிறதுன்னு காண்பிக்க ஆசைப்படுறேன். Turn your Bible. உங்க வேதங்களை நீங்கள் திருப்புங்க. Go to Ephesians chapter 5 verse 18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். See, now only I starting the sermon. இப்போதான் பிரசங்கத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். Hallelujah. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. See, all these things are the contrast picture. இதுவரை நான் உங்களுக்கு காண்பித்த எல்லா படங்களும் ஒரு தவறான இல்ல எதிர்மறையான காட்சிகள். Now I just want to give a very systematic explanation when it comes to this particular passage. ஆனால் இந்த காரியம் என்ன என்பதை தெளிவாக விளக்க
விளக்க நான் விரும்புகிறேன். What you mean by filled by the Holy Spirit? ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்றால் என்ன? Turn your Bible, Ephesians 5:18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது This is வசனம். where you can see, be filled with the Spirit. இங்க தான் நாம் வாசிக்கிறோம், ஆவியானவரால் நிறைந்து. This is the only one commandment that is given with respect to the Holy Spirit in the entire Bible. இந்த முழு வேதாகமத்திலும் ஆவியானவரால் நிரம்புவது என்பதை மாத்திரமே ஒரே கட்டளையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். You will never find this terminology anywhere in the New Testament in a direct way. ஆவியானவரால் நிரம்ப வேண்டும் என்று நேரடியாக ஒரு கட்டளையை வேறு எந்த வேத பகுதியிலும் நம்மளால் பார்க்க முடியாது. Bible never say that you need to be baptized by the Holy Spirit. வேதத்துல எந்த இடத்திலுமே பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானத்தை நீங்க பெறணும்னு சொல்லல. Because that is not your responsibility, that is God's doing. ஐயா, ஏன் அப்படி வேதம் சொல்லலனா, பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் அது நம்முடைய கடமை அல்ல, அது தேவனுடைய செயல். But when it comes to Holy Spirit, Paul or the Bible has given one commandment, that is, you need to be filled with the Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவன் நமக்கு வேதத்தின் மூலமாக விளக்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை நிரம்ப வேண்டும். Okay, are you all ready to being filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் நிரம்ப தயாரா இருக்கிறீங்களா? அப்படி நிரம்ப தயாராக கைத்து கல்லில சொல்லுங்க. If so, you can raise your hands and say hallelujah. காது கேட்கலையே உங்க யாருக்குமே? நான் சீரியஸாக அதோ இது இவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ கவுண்டர் கொடுக்க போறேன். இல்லை I'm going to show you the text. Please raise your hand if you want to be filled by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் நீங்க உண்மையாவே நிரம்பணும் உங்க இதயத்துல ஒரு ஆசை இருக்கு, அப்படி நான் வாழணும் ஆசைப்படுறேன்னா உங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா. அல்லேலூயா. இல்லை உங்க இன்ட்ரெஸ்ட் பார்த்து மெய்சில் இருக்குது, அதனால கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். Okay, you know what is the very first thing if you filled by the Holy Spirit, the very first thing that will happen to you? ஆவியானவரால் நிரம்பப்படும்போது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? You don't need to do the research in the Bible. இதுக்கு நம்ம ரொம்ப வேதத்தை ஆராயணும் அப்படிலாம் இல்லைங்க. 5:18 says you need to be filled by the Holy Spirit. 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவரால் நிறைந்து. There is nowhere in the New Testament you can find this phrase. புதிய ஏற்பாட்டில் வேறு எந்த இடத்திலையும் இந்த ஒரு வாக்கியத்தை நம்மளால இப்படி பார்க்க முடியாது. This is the only place Bible is asking us to be filled by the Holy Spirit. வேதத்துல இந்த ஒரு இடத்துல மாத்திரமே வேதாகமம் இல்ல தேவன் நம்மளை ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். Then you don't need to search what does it mean. You don't need to search the meaning of that. You don't need to search anywhere else, but you just study that passage. ஆகவே இந்த காரியத்தை குறித்து புரிவதற்கு மற்ற எல்லா வேத பகுதியிலும் நாம் தேடி ஆராயணும்னு இல்ல, அந்த ஒரு வேத பகுதியை மாத்திரம் அதுல என்ன சொல்லி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். If a man filled by the Holy Spirit, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்றால் what are all the things he will do? அவன் என்னென்ன காரியங்களை செய்வான்? That is what Paul is writing till the 6th chapter. அதைதான் பவுல் அடிகளார் 6வது அதிகாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக எழுதுகிறார். Let's start the first one. முதலாவதாக இருக்க வரும் காரியம். There are 3 major headings, but let me start with the first one. இதுல 3 முக்கியமான தலைப்புகள் இருக்கிறது. நான் முதலாவது ஒரு காரியத்தை சொல்றேன். The moment you filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே, or if you are being filled, or if you are governing, influencing by the Holy Spirit, இல்ல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்போது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில காணப்படும்போது, let me start with an illustration. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேனே. How many of you are men? How many of you get the pyro? If you are, maybe when it comes to men, we'll go to the barber shop, for hair dressing. பொதுவாகவே ஆண்களை பொறுத்த மட்டும் அவங்க தங்களுடைய முடியை சரிப்படுத்துவதற்காக முடி திருத்தும் கடைக்கு அவங்க செல்றது ஒரு வழக்கம் உண்டு. உன்னை சிஸ்டர் சொல்ல, ஏன் அது என்ன only for male? உடனே நீங்க கேட்க, இது உன்னை சகோதரிகள் அதே ஆண்களுக்கு மட்டும் தானா? நாங்க தான் ரெகுலரா போறோம். Because we go every month. Okay, whatever it is, if you go there, நாம அங்க செல்லும்போது, if you are sitting, நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, they ask us to wait. அவங்க நம்மள காத்திருக்க சொல்லுவாங்க. Or 20 to 25 minutes. ஒரு 20-25 நிமிஷம். And very good music is playing. அங்க ஒரு நல்ல விதமான ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். See, when I
narrate this incident, this illustration, இந்த உதாரணத்தை நான் அப்படி உங்களுக்கு விவரிக்கும் போது I know there is a song is lingering in their minds. கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள இப்ப ஒரு பாட்டு ஓடி இருக்குன்னு வரைக்கும் I know, but something is lingering in your mind. ஏதோ ஒரு பாட்டு ஒரு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. Why? ஏன்? That is what the influence that made by that song. அதுதான் அந்த இசை, அந்த பாடல் உங்களுடைய மனசுல ஏற்படுத்தி இருக்கிற பாதிப்பு இல்ல தாக்கம். This is the influence. இதுதான் தாக்கம். Because the moment I think I got some joy in my heart, அதை குறித்து நான் நினைத்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். the outcome of the joy, I started singing. அந்த சந்தோஷோட வெளிப்பாடா நான் பாட ஆரம்பிக்கிறேன். Because I think all that, I'm getting excited. It's controlled my emotions, and outcome is out of the joy. I started singing. இந்த காரியத்தை குறித்து நினைக்கும் போது, நடந்த சம்பவங்களை நினைக்கும் போது இனம் புரியாத சந்தோஷம் என்னை ஆட்கொள்வதினாலே அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடலாக பாடல்களை பாட So if ஆரம்பிக்கிறேன். you're being filled with the Holy Spirit, ஐயா பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரம்பி இருந்தீர்களானால் you cannot stop thinking what God has done in your life. தேவன் உங்க வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்காம இருக்க முடியாது. How pathetic life you lived. எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். What kind of bad, poor imagination you had in your heart. எந்த விதமான தவறான மோசமான சிந்தனைகள் என்னுடைய மனதிலே இருதயத்தில் காணப்பட்டது. How many times you betrayed people. எத்தனை முறை நான் ஜனங்களுக்கு துரோகம் செய்தேன். How many times you denied God. எத்தனை முறை நான் தேவனை மறுதலித்தேன். How many times you spoiled the glory of God by your poor behavior. எத்தனை முறை என்னுடைய தவறான நடக்கை நிமித்தமாக நான் தேவனுடைய மகிமைக்கு களங்கம் ஏற்படுத்தினேன். You didn't come to God, but God came to you. நான் தேவனை தேடி வரவில்லை, தேவன் என்னை தேடி வந்தார். You didn't pray, but God brought you out of the clay. நான் ஜெபிக்கவில்லை, ஆனால் தேவன் என்னை இந்த மண்ணிலிருந்து மறுபடியும் மீட்டெடுத்தார். You failed many times, but He has never failed you. பலமுறை என் தேவனுக்கு விரோதமாக, என் தேவனுக்கு பிரியமில்லாமல் அவருக்கு இருதயத்தை துக்கமுகமாய் நான் மாற்றின போது என் தேவன் ஒரு முறை என்னை கைவிடவே இல்லை. You have disappointed Him. பலமுறை நான் அவரை ஏமாற்றினேன். You have denied Him. பலமுறை அவரை மறுதலித்தேன். You have denounced your faith many times. பலமுறை என்னுடைய விசுவாசத்தை விட்டுவிட்டேன். By the way you live, நான் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக, by the way you speak, நான் பேசின வார்த்தைகளின் by the மூலமாக, way you behave, நான் செயல்கள் oh, மூலமாக you made Him feel ashamed about you. என்னை குறித்து தேவன் நினைக்கும் போது அவர் மனமுடைவு உண்டாகத்தக்கதாக நான் வாழ்ந்தேனே. But He never disappointed you. ஆனா என் தேவன் என்னை ஒரு முறையும் ஏமாற்றவில்லை. He never disappointed you. என் தேவன் என்னை ஒரு முறையும் He ஏமாற்றவில்லை. never forsaken you. என் தேவன் என்னை ஒரு முறையும் கைவிடவில்லை. In spite of all your failures, என்னுடைய எல்லா தோல்விகளின் நிமித்தமும், in spite of all your rugged behavior, என்னுடைய எல்லா விதமான தவறான வாழ்க்கையின் நிமித்தமும், still the loving tender heart came to you and lifted you up. The moment you think about it, you cannot stop singing. ஆனாலும் அந்த தேவன், அந்த மென்மையான இதயத்தை கொண்ட அந்த அன்பின் வடிவான அந்த தேவன் எனக்காக இறங்கி வந்து என்னை கைப்பிடித்து தூக்கினாரே, அதை நினைச்சாலே என் மனசுல அது சந்தோஷத்தின் மிகுதியில பாட்டு வரணும் இல்லையா? That is being filled with the Spirit of God. அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது. Hallelujah. ஹல்லேலூயா. It will move your heart. அது உங்க இருதயத்தை அசைக்கும் ஐயா. Sometimes it pierces your heart. அது உங்க இருதயத்தை கிழித்தெடுக்கும். The moment you make a mistake, ஒரு தவறு செய்யும் போது, the moment you sinned, ஒரு பாவம் செய்யும் போது, oh, the next moment you can feel the embrace of God through His word. அடுத்த கணப்பொழுதே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை அரவணைக்கிறது நீங்கள் உணர்வீர்களே. Even though you are disappointed Him deliberately, desperately, but still He is coming close to you and just giving a warm touch and exhorting you. That moment you feel singing because you are joyful. தெரிந்தே துணிகரமாக என் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து என் தேவனை நான் ஏமாற்றின போதும் கூட அந்த அன்பின் தேவன் என்னை தூக்கி அந்த கணப்பொழுது அவருடைய கரம், அந்த அன்பின் இருதயம் என்னை தொடுவதை, என்னை தேற்றுவதை, என்னை தாங்குவதை நான் உணர்கிறேனே. அந்த கண நிமிடம், When was the last time you are simply just walking and thinking about God and suddenly a song has come and with all your tears you and God, you are singing to God. It is the Lord who is enjoying your worship. Let me tell you, that is the experience. You are being filled with the Holy Spirit. ஐயா, கடைசியா எப்பொழுது நீங்கள் நடந்து செல்லும் போது, நீங்க தனியா நடக்கும் போது, உங்க தேவனை குறித்து நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கண்களிலே கண்ணீர் பிரவாகித்து என் தேவனே, என் தேவன் எப்படிப்பட்டவர், என் அன்பின்
நீங்கள் நினைத்து பார்த்து இருதயத்தின் சந்தோஷத்தின் மிகுதிகளினால் பாட ஆரம்பிக்கிறீங்களே, அந்த அனுபவம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். Look at what Paul is writing. பவுல் என்ன எழுதுகிறான்னு பாருங்க. Paul didn't say that, oh, you will be singing. பவுல் ஐயோ நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு சொல்லல. Oh, it's too much to explain. அதை விளக்குவதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. Being honest, I don't have time. அதை முழுமையாக விளக்க எனக்கு இன்று நேரம் இல்லை. Look at, he said you will sing psalms. ஐயா சொல்லும்போது நீங்கள் ஞான பாட்டுகளினாலே. What do you mean by psalms? ஞான பாடல்கள்னா என்ன? Oh, all the things written in the Bible. வேதத்துல என்னெல்லாம் எழுதி இருக்கிறோ அந்த கீர்த்தனைகளினாலே. All the written psalms. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற எல்லா விதமான சங்கீதங்களினாலே. There are many churches, they are putting tune for the written psalms and they started singing in the church. இன்னைக்கு பல திருச்சபைகளில் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த சங்கீதங்களுக்கு அந்த சங்கீதத்தை அப்படியே எடுத்து அதற்கு ஒரு மெட்டு கொடுத்து அதை சபைகள்ல பாட ஆரம்பிக்கிறாங்க. And you will sing hymns. கீர்த்தனைகளை பாடுவோம். And you sing like spiritual songs. ஞான பாட்டுகளினால் ஆராதிப்போம். பாடுவோம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்க வேண்டியதுதானே. Maybe Paul could have said you will sing. Can't he put one word and close the chapter? And he said singing. அவர் சொல்லும்போது ஞான பாடலடி கர்த்தரை கீர்த்தனம் பாடி கீர்த்தனம் பண்ணி. To whom? ஐயா யார? To whom? யாருக்கு? To the Lord. கர்த்தருக்கு. From where? எங்க இருந்து? From the heart. இருதயத்தில் இருந்து. And who else? யாரெல்லாம்? To one another. ஒருவருக்கொருவர். Oh கர்த்தாவே, Lord you are so good. கர்த்தாவே நீர் நல்லவர். Oh you are so good. ஐயா நீர் ரொம்ப நல்லவர். Oh I disappointed you but still you didn't miss me. Oh you are so good. ஐயா உம்மை பலமுறை நான் ஏமாற்றின போதும் ஒரு முறை என்னை கைவிடவில்லையே, நீர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. I thought you will spank on me but I thought you will spank on me, you chastise on me, but you shown your love upon me. Lord you are so good. ஐயா நீங்க என்ன கண்டிப்பீங்க, என்ன சிட்சிப்பீங்க நான் நினைச்சபோது, தண்டிப்பீங்க நினைச்சபோது, ஐயா நீங்க என்ன தண்டிக்காம என்ன அரவணைத்தீங்களே, நீர் ரொம்ப நல்லவர். This came from the heart. இது இருதயத்திலிருந்து வர வேண்டும். And I look at Sylvan. அது என்ன பக்கத்துல இருக்க நபரை பார்க்கும்போது, oh Sylvan, I know God has accepted me. சில்வன் எனக்கு தெரியும் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். I know who I was. நான் யாருன்னு எனக்கு தெரியும். oh I was a sinner. நான் பாவி. I was in a desperate situation. நான் மோசமான என்ன செய்யறதுன்னு தெரியாம திசை மாறிக்கொண்டேன். I was rushing towards the hell. பாதாளத்துக்கு நேராக வெகு விரைவாக போய் கொண்டிருந்தேன். And God just came to me and just lifted me up. தேவன் என்னை தேடி வந்து என்னை தூக்கினார். He redeemed me. என்னை ரட்சித்தார். He restored me. என்னை மறுபடியும் எழும்ப செய்தார். oh he just resurrect the relationship with me. அவருடன் உண்டான அந்த உறவை மறுபடியும் உயிர்த்தெழ செய்தார். And Sylvan says, உடனே சில்வன் சொல்வான், yes ஆமானே ஆமா I am not such a holy person. நான் ஒரு பரிசுத்தவான் அல்ல. The same thing has done in my life. அந்த தேவன் இதே காரியத்தை என் வாழ்க்கையில் He செய்தார். redeemed. அவர் என்னை ரட்சித்தார். oh I cannot control myself by singing only songs. ஏதோ ஒரு பாடி மாத்திரம் என்னுடைய இந்த சந்தோஷத்தினால கட்டுப்படுத்த முடியாது. I want to sing hymns. நான் சங்கீதங்கள் பாட I ஆரம்பிப்பேன். want to sing spiritual songs. கீர்த்தனைகளை பாட ஆரம்பிப்பேன். And I want to making melody. ஞான பாட்டுகளை செய்ய oh ஆரம்பிப்பேன். I cannot control such a great thing God has done to me. ஐயா என்னால இதை செய்யாம இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் செய்தாரே. This is what being filled by the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்வதன் அர்த்தம். Hallelujah. Hallelujah. When was the last time you are being filled by the Holy Spirit? கடைசியா இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில எப்பயா நடந்துச்சு? இதை நம்ம எப்படி மாத்திட்டோம் தெரியுமா? But you do know how we have changed this? Okay, let's all close our eyes. Let's all stand up. எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாம் எழுந்துக்கலாமா? Let's all stand on their feet. கால்கள் எழுந்து நின்று. Oh, the power of God is going to come. பரிசுத்த ஆவியின் வல்லமை வரப்போகிறது. அப்படியே ட்ரம்மருக்கு லைட்டா இப்படி என்னது இது? டெம்போ கூட்டுங்க சார். And we give an instruction to the drummer to increase the tempo. When it comes to Holy Spirit, we have only 4 songs. பரிசுத்த ஆவின்னு சொன்னாலே பொதுவா நம்ம 4 பாட்டு தான் வச்சிருக்கோம். நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் என்ன பாட்டுலாம்னு. You also know what is the songs. What is the song? பொழிந்திடும் வல்லமை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வல்லமை வந்துரும் அப்படியே அவங்களுக்கு. அடுத்து இன்னொரு பாட்டு இருக்கு. என்னங்க கேட்கல? நிரப்புங்க அடுத்து வேற. இப்படி நிரப்புறது கான்செப்டே தப்பு. We have only 4 songs. We say that power of God come, fill me God. But when you look in the Bible, the filling concept itself is completely distorted today. Few may think that I should not come to this church. ஒரு சில நினைக்கலாம் இதுக்கு அப்புறம் என்ன சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு.
We don't want to please people, ஜனங்களை பிரியப்படுத்த இங்க பிரசங்கிக்கல, but we love people. ஆனா ஜனங்கள் உண்மையா We நேசிக்கிறோம். don't want even a single soul get destroyed. ஒரு ஆத்துமாவும் இழந்து போக கூடாது, ஒரு ஆத்துமாவும் தவறாகி விடக்கூடாது என்பதற்காகவே இந்த சத்தியத்தை சொல்கிறோம். This is the truth. இதுதான் வேதத்தில் இருக்கிற சத்தியம். Song of redemption, ரட்சிப்பின் நிமித்தமாக வரும் பாடல்கள், song of glory to God. தேவனை உயர்த்தும் விதமாக உன்னதற்கு வரும் பாடல்கள். Go back and check the lyrics that we sung today. The Holy Spirit, the breath of God. இன்று நம்ம சபையில பாடின அந்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் லிவிங் பிரெத் ஆஃப் காட் என்ற ஆங்கில பாடலுடைய வரிகளை கொஞ்சம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. Go and study. அது போய் படிங்க. This is talking about the Spirit of God. இதுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இருக்கிற பாடல். This is making music. சங்கீதங்களில் கீர்த்தனம் பண்ணி, not because of somebody's tune. யாரோ ஒருத்தர் போட்ட மெட்டுனால அல்லங்க. No, this is something like, oh, what God has done to me. எனக்கு இந்த தேவன் என்ன செய்தார். நமக்கு எப்போ தருமா இதெல்லாம்? வேலை கிடைச்ச உடனே, கல்யாணம் முடிச்ச உடனே இல்லை சார். This is because of the redemption that God has done to me. பொதுவாகவே இந்த சந்தோஷம் when we'll have it, generally it's when we get a job or when we get married. No, but வேதத்துல பார்க்கும்போது ரட்சிப்பின் ஒரு பாடலாக நம்ம பாட வேண்டும். Let me skip many slides. நிறைய சொல்வதற்கு நேரம் இல்ல. The first one is joyful. முதலாவதாக சந்தோஷம். Next one, இரண்டாவது, look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. Ephesians 5:18, 5:19. Now we are on 5:20. எபேசியர் 5:18 பார்த்தோம். 19 பார்த்து 20வது வசனம். Read that verse. அந்த வசனத்தை வாசிக்க போறோம். Giving thanks always for everything to God the Father in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. When was the last time you say praise God? கடைசியா நீங்க எப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்க? வாசல்ல உங்களை பார்த்தேன்னு சொன்னேன் சார். அது சொல்லக்கூடாது. Don't tell me when you come in the morning and you see in the gate and you say கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When was the last time you say praise God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்க கடைசியா எப்போ சொன்னீங்க? So there are some people who will take a phone. Praise God brother. நமக்கு சிலர் இருக்கிறோம்ல, மொபைல் எடுத்தோம்னா சொல்ற முதல் வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். நம்ம இந்த பக்கம் ஹலோ சொல்லுங்க பிரதர். And from other side if we say yes brother tell me, then he will say praise God brother. Again he will give it a little more stress. Praise கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். நாம வேண்டிய இந்த பக்கம் சொல்லுங்க பிரதர். And wanted will again say சொல்லுங்க பிரதர். பிரதர் first phone எடுத்தா praise God சொல்லுங்க. Brother when you take a phone the first thing you have to say is praise God. இப்போ எதுக்கு நான் praise God சொல்லணும்? For what I should say praise God? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணதுக்கா? Is it because you phoned me? இல்ல உங்க போனை fortunately unfortunately எடுத்துட்டேன் அதுக்கா? இல்ல நல்லதோ கெட்டதோ உங்க மொபைலை நான் அட்டெண்ட் பண்றதுக்கா? No, we take it everything in a religious. I'm not saying that was wrong by the way. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா நிறைய காரியங்களை சடங்காச்சாரமா மத காரியமா நம்ம செஞ்சிரோம். When was the last time you taste a sambar and said praise God? கடைசியா எப்போ ஒரு சாம்பாரை நீங்க சாப்பிடும்போது மனசுல இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்க? அப்படி ஒரு சாம்பார் வாழ்க்கையில அமையல சார் அப்படின்றாதீங்க. When was the last time you take a mouthful biryani and say praise God? கடைசியா எப்போ ஒரு நல்ல ருசியுள்ள ஒரு பிரியாணி உணவை நீங்க சாப்பிடும்போது உடனடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனசுல இருந்து சொன்னீங்க? Many times we say praise God when our problems are resolved. பல நேரங்கள்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தீர்க்கப்படும் போது நம்ம என்ன சொல்றோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. When was the last time you say praise God when you got in a big problem? ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நீங்க அகப்படும் போது நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு கடைசி எப்பயா சொன்னீங்க? இப்படி சொல்றேன் பாருங்களேன். ஏன் ஆண்டவரேன்னு கேட்க வேண்டிய நேரத்துல ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? How many of us have said this in the times when you can question why Lord, but instead yet you say praise the Lord? These are all the consequences of being filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஒருவர் நிரம்பி இருந்தார் என்றால் அதனுடைய விளைவுகளாக இப்படி தான் இருக்கும். Look at the verse by every word. அந்த வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்க போறோம். Giving thanks always. எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரித்து. எப்பொழுதும். Always. எப்பொழுதும். Whether you are walk in the valley or you walk in the palace. ஐயா நான் ஒரு அரண்மனையில் நடந்தாலும் சரி இல்ல பள்ளத்தாக்குல நடந்தாலும் சரி. Whether you are walk in good ways or the bad ways. நல்ல வழியில் நடந்த நாட்களிலும் சரி
கெட்ட வழியில நடந்த நாட்களிலும் சரி, whether is the life in a progressive way or regressive way, உங்க வாழ்க்கை முன்னேற்றமா இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கையில பின்னேற்றமா இருந்தாலும் சரி, whether your prayers are being answered the way that you want or the prayers are not being answered at all, ஐயா நான் கேட்ட ஜெபங்கள் எல்லாம் நான் விரும்பின வண்ணமாகவே பதில் கிடைத்தாலும் சரி இல்ல என் ஜெபங்களுக்கான பதிலை நான் பெறாவிட்டாலும் சரி, oh, the moment you get up, the moment you sleep, wherever, whatever, at any point of time, do you have that praise God? நான் உறக்கத்திலிருந்து எழும்பும் போதும் சரி, நான் உட்கார்ந்திருக்கும் சரி, நான் நடக்கும் சரி, நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரியா அந்த இடத்துல நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேனா? And for everything, எல்லாவற்றிற்காக, for everything, எல்லாவற்றிற்காக. when was the last time you praised God for your wife? உங்களுடைய மனைவிக்காக நீங்க கடைசி எப்போ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க? எங்க மென்லாம் கைத்து கல்லில சொல்லுங்க பார்க்கலாம். All the men please raise your hand. இது செஞ்சவங்க if you have done it please raise your hand and say hallelujah. Raise your hand and say hallelujah if you praise God for your wife. உங்க மனைவிக்காக நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இப்போ இல்ல, நன்றி சொல்ற பழக்கம் இருந்துச்சுன்னா கையெத்தி காட்டுங்க. பார்த்தீங்களா, மூத்தவங்க அண்ணே சாரி உங்களையும் மூத்தவங்கன்னு சொல்லிட்டேன். அவர் பக்கத்தில் விமலாவுக்கு பார்த்து சில பேர் பார்த்தல ஏரியாவிலே நான் ஒருத்தன் தான் கை தூக்கினேன். Okay, wives, when was the last time you praised God for God has given a wonderful husband to you? மனைவிகளே ஒரு நல்ல கணவனை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எப்போ சொன்னீங்க? Kids, when was the last time you praised God for such wonderful parents? வாலிபர்களே, உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல தகப்பன் நல்ல தாயார் கிடைத்ததற்காக நீங்க எப்போ கடைகளுக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தினீங்க? இப்ப கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? Good. That is what being filled with the Spirit of God. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம். For everything, எல்லாவற்றிற்காகவும், all the good things that I do have, நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களுக்காக, all the good things that I do enjoy, நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக. let me tell you, go and test. கொஞ்சம் போய் பரிசோதித்து பாருங்க. No, sometimes if Abhi has cooked a wonderful meal or the worst meal, சில நேரங்கள்ல போதகரின் மனைவி ஒரு நல்ல உணவை தயாரித்திருந்தாலும் சரி, நல்ல உணவு தயார்படுத்த முடியாம இருந்தாலும் சரி, for sake of saying you say wow super, சொல்றதுக்காகவே சொல்லிரும் ரொம்ப நன்மையா இருக்கு. Immediately I know what word will come out of my wife's mouth. உடனடியாக மனைவி என்னிடத்துல என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். சாம்பாருக்கு கூடவா? சாம்பாரா இருந்தாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாம்பார் வேற சாம்பார் வேற. You understand the difference between a sambar and a sambar? It's a lifetime is extended. அதனுடைய ஆயுள் காலம் நீட்டப்பட்டது. But still she will say praise God. ஆனாலும் அவங்க சொல்ற காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Do you have that attitude of praising God for all the time and for everything? ஐயா, இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எந்நேரங்களிலும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு இருதயம். We don't know, even when we are singing, we don't sing the joyful attitude. நம்ம பாட்டு பாடும்போது கூட யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா பாடுறோமா? சந்தோஷம் பொங்குதேங்கிற பாட்டை கூட நம்ம சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் ஏமா நீ பாடாம நிப்பாட்டு, ஏன்னா வயிறுக்கு சந்தோஷம் போயிடும். Even when the song that has to be sung with joyful attitude, we sing in a very normal, polite and in a very sad tone. See, God has given us the joy. தேவன் நமக்கு சந்தோஷத்தை அருளியிருக்கிறார். I have given my joy. தேவன் சொல்லுமா, என் சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். Be joyful. சந்தோஷமா இருங்க. Be happy. சந்தோஷமா இருங்க. Rejoice and rejoice in the Lord. களி கூற வேண்டும். நீங்கள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. I said again, rejoice in the Lord. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. At home, be rejoice. வீட்ல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். Be joyful. களி கூற வேண்டும். No, don't have the long faces. எப்பொழுதுமே ஒரு சோக முகத்தோட இருக்க கூடாது. Don't show the irritating attitude. எப்பொழுதுமே எல்லாரும் கொஞ்சம் ஒரு சிடுசிடுன்னு காமிச்சிக்காதீங்க. Oh, the Spirit of God is not here to you be filled at the church, but all these passages is not talking about inside this four wall. It is all talking about the family. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைன்னு சொல்லும்போது அது சபைக்குள்ளாக மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவது அல்ல. இந்த சபை கூட்டத்தை தாண்டி வெளியே நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் இந்த எல்லா பகுதிகளிலும்
இருதயம் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப வேண்டும் என்பதை நமக்கு விளக்குகிறது. If you're a Christian, நீங்கள் கிறிஸ்தவராய் if இருந்தீங்கன்னா, you're a spirit-filled Christian, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் at இருந்தீங்கன்னா, any point you will be joyful. எல்லா நேரங்களிலும் சந்தோஷமா இருப்பீங்க. While in the traffic, அது டிராபிக்கா இருந்தாலும் when சரி, somebody is honking so hard, பின்னாடி இருக்கிறவர் ரொம்ப வேகமாக ஹார்ன் அடிச்சாலும் சரி, if somebody is irritating you, ஒரு யாராவது உங்களோட கடுப்பேத்தினாலும் சரி, you just you just open the door, உங்க கண்ணாடி அப்படி திறந்து lower the mirror, அந்த கண்ணாடி தாத்து and look at him. அவரை திரும்பி பார்த்து, Yes, my dear friend. சொல்லுங்க நண்பரே. அப்பாவும் பாருங்க அவனுக்கு ஒரு எரிச்சல். And that time he will feel as if the coals on his head. Be joyful. சந்தோஷமா இருக்க With வேண்டும். your wife, be joyful. உங்க மனைவியோட இருக்கும்போது சந்தோஷமா இருங்க. With your kids, be joyful. உங்க குழந்தைகளோட இருக்கும்போது சந்தோஷமா With இருங்க. your family, be joyful. குடும்பத்தோட இருக்கும்போது சந்தோஷமா இருங்க. உன்னை குடியும் குடித்தரமா இருக்கு அப்படி அந்த joyful சொல்லனா. I'm not talking about a joy according to the world. Enjoy the presence of God. கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போது உண்டாகும் பேரானந்தம். So much to say. சொல்வதற்கு அநேகம் Let's come to இருக்கிறது. here. மறுபடியும் இத குறித்து சொல்றேனே. Praise. ஸ்தோத்திரம் செலுத்துவது. Have a culture at home to praise God for everything. உங்க வீட்ல ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. Start from today. இன்னில இருந்து ஆரம்பிங்க. I know the moment you go, கண்டிப்பா எனக்கு தெரியும் நீங்க வீட்டுக்கு போன the moment உடனே, you reach, வீட்டுக்கு சேர்ந்த உடனே, whatever cooked yesterday, நேத்துக்கு என்னெல்லாம் சமைச்சிருப்போமோ, they'll be it will be transformed like a new dish, அது புதிய ஒரு பரிமாற்றமாக இன்னைக்கு உணவா வரும். and you feel like it is fresh and you know that it is not at all fresh and you'll never have fresh on Sundays. உங்களுக்கு நீங்க புதுசுன்னு நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுவும் புதுசு இல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை புதுசா மதியம் கிடைக்க போறதும் இல்லன்னு. Take that, அதை எடுத்து, whether it is a brinjal or beef, ஐயா அது கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, கறியா இருந்தாலும் சரி, கறிக்குழம்பா இருந்தாலும் சரி, take it, அதை எடுத்து, oh it is nice, ரொம்ப அற்புதமா இருக்கு, praise God for this food, இந்த உணவிற்காக கர்த்தருக்கு நன்றி and சொல்கிறேன், praise God for their hands cooked it, இந்த உணவை சமைத்த கரங்களுக்காக நன்றி சொல்கிறேன். சும்மாவாது சொல்லுங்க. At least tries to say like that. அடுத்த வாரம் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு கிடைக்கலாம். Maybe on the next week you might get a fresh food as well. You know what, all the good things that we do have, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மையான காரியங்கள், every good things, எல்லா நன்மைகளும், oh when you are thirsty you drink a cup of water and it is soothing all your inner organs, oh that is God. உங்களுக்கு தாகமா இருக்கும்போது நீங்க தண்ணீரை பருகும்போது அந்த தண்ணீர் உங்களுடைய இருதயத்தில் உங்க மனசுல இருக்க உங்க உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு சுவாசத்தை கொடுக்கும்போது, பலனை கொடுக்கும்போது, ஐயா இது தேவன்ங்கிற எண்ணம். Oh the outcome is praise God. அதனுடைய வெளிப்பாகவே கர்த்தாவை ஸ்தோத்திரம் சொல்றது. Next time you take just a mouthful biryani and you feel the taste is wonderful, call out, say out, praise God. அடுத்த முறை நீங்க ஒரு பிரியாணியை சாப்பிடும்போது அதை எடுத்து உங்க வாயில வைக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த சுவை உங்களை ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்க உணரும் போது சொல்லுங்கய்யா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I still remember I said praise God to my atheist friend. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு முறை என்னுடைய நாத்திகன் தேவன் இல்லைன்னு சொல்ற ஒரு நண்பர்கிட்ட கூட நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். When he said super boss, I said praise God. அவர் என்கிட்ட அருமை சகோதரன் சொன்னோன்னே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். நினைச்சிருப்பான் இவர் பைத்தியம் முடிச்சிச்சு. Maybe you would have thought he's gone crazy. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நான் சொன்ன உடனே as I have said it, நாளைக்கு காலையில போயிட்டு the tomorrow morning யார பார்த்தா praise God, whomever you use it, praise God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise God for bike, கர்த்தருக்கு இந்த praise God for the car, காருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise God for the house owner, house owner கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். do it from your heart. ஐயா வாயிலிருந்து இல்லையா இருதயத்துல இருந்து சொல்லணும். What I'm saying is enjoy it. நான் என்ன சொல்றேன்னா சந்தோஷத்துடனே ஸ்தோத்திரியுங்கள். Understand it. புரிந்து கொண்டு God has given this. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. Oh the study that I did, நான் படித்த இந்த காரியம், the job that I have, நான் இருக்கிற இந்த வேலை, oh the family that I have, எனக்கு இருக்கிற இந்த குடும்பம், all the skills and the graces that God has given, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா தாளந்துகளும் எல்லா கிருபைகளும், I praise God. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். That's what 1 Thessalonians 5:18 says, give thanks in every circumstances. ஆகவேதான் 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லும்போது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். And Hebrews 13:15 continually God has sacrificed price. எபிரேயர் 13:15 சொல்லும்போது தொடர்ச்சியாக எப்பொழுதும் நாம் துதிகளின் பலியினால தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Even if it is so tough situation, praise God. ஐயா அது கஷ்டமான நேரத்துல கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கத்துக்கோங்க. That is what Paul says. If you are filled by Spirit of God,
அதுதான் பவுல் சொல்லும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் என்று. Always giving thanks to God for everything. எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரம் செலுத்த கடவீர்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு தப்பான பிராக்டிஸை சொல்லி ஆகணும். At this time I really want to say about a wrong practice that we do. Some denomination they have this practice. ஒரு சில சபை பிரிவுகள் இப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கம் உண்டு. Did you get up in the morning and praise? காலையில் எழும்பும்போது துதியோட எந்திரிச்சிங்களா? காலையில பிரைஸ் பண்ணியா? காலையில் துதிச்சு காலையில் எந்திரித்த உடனே துதித்தீங்களா? And they have a practice. அதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. They'll get up in the morning 4 o'clock. காலை 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க ரியாக்ஷன் வச்சிடுங்க, அப்படியே இருந்துக்கிட்டோம். ஸ்தோத்திரம் praise 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 God praise 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 praise. We have such kind of a wrong understanding. Maybe you can keep your face as innocent, but we know what is the truth. காஃபி கொண்டு வா, praise praise God praise God. As we get the we'll ask காஃபில சுகர் பத்தல அறிவு இருக்கா? praise God praise God praise God praise God. டீ தர குடிப்பேன் மாதிரி மரமண்ட praise God praise God. இந்த பிரைஸ் நான் சொல்ல. So you can quote everything about the coffee and blame your wife and shout at her and don't continue to be in praise. That is not the praise what we are talking. இது filled by the spirit இல்ல, இது வேற. இது பரிசுத்த ஆவியால் நிரம்புவது, இது வேற ஆவியினால நிரம்புவது. இது நான் சொல்லல. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துனையா. And the last one for this day. இந்த நாளுக்கான கடைசி பாயிண்ட் இது. எனக்கு தெரியும் நம்ம முடிக்க மாட்டோம். I know very well today will not be finished. Let's continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். One more point. இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். Little bit tough. கொஞ்சம் கடினமானது. Little bit hard. செயல்படுத்த கொஞ்சம் கஷ்டமானது. And a little bit hesitate you will do. அதை செய்யறதுக்கே கொஞ்சம் தயங்கி தான் செய்வோம். When I say this, இதை நான் சொல்லும்போது, if you would have read the Bible, the next verse, அடுத்த வசனத்தை நீங்க வேதத்துல படிச்சிருந்தீங்கன்னா, you already understood what I'm going to say. நான் எதை குறித்து சொல்ல போறேன்னு இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. I know if you know sisters are nodding their heads. ஒரு சில சகோதரிகள், என்னடா இந்த ஏரியாக்கு நீ வரலன்னு நினைச்சேன், வந்துட்டான். ஒரு சில சகோதரர்கள் உங்க தலை அசைப்பதை என்னால பார்க்க முடியுது. இதை தான் நீ சொல்ல போற, ஏன்டா இதை சொல்லலன்னு வேற நான் யோசிச்சேன். Let's read couple of verse. Let's read ஒரு சில வசனங்களை வாசிப்போம். Let's find out the sisters, those who are filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சகோதரர்கள் யாருன்னு இப்போ கொஞ்சம் பரிசோதிச்சு பார்ப்போமே. பரிசோதிச்சு பார்ப்போமா? Okay, the spirit-filled sisters say hallelujah. பரிசுத்த ஆவியால் நிரம்பின எல்லா சகோதரிகளும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? Hallelujah. Sisters, let's look at Ephesians chapter 5 verse 21. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். Submitting to one another out of reverence for Christ. ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Of course, this is for all, it's applicable for all the believers. ஐயா, இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். I need to submit to Sylvain. போதகர் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And of course Sylvain has to submit to me. நிச்சயமாகவே நான் போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். We submit to John. நாங்கள் இருவரும் ஜான் அண்ணாக்கு கீழ்ப்படிய வேண்டும். John and we are all submit to Melvin. ஜான் அண்ணாவும் நாங்க எல்லாரும் மெல்வின் அண்ணாக்கு கீழ்ப்படிய வேண்டும். We discuss. நாங்க கலந்து ஆலோசிக்கிறோம். And if we talk to Pradeep Anna, if he said some idea, I need to submit to him. அதை குறித்து பேசும்போது பிரதீப் அண்ணாட்ட பேசும்போது அவருக்கு நாங்க கீழ்ப்படியணும். அதான் நீ நாளைக்கு போன் போட்டு காலைல சர்ச் 10 மணிக்கு வச்சிருங்க, ஓகேவா? அப்படியே சப்மிட் பண்ண மாட்டோம். So immediately you call me tomorrow and say, hey pastor, let's move the time of the church to 10 a.m. That will not submit. Yesterday only you told me submit one another. நேத்தன சொன்னீங்க ஒருவருக்கு கீழ்ப்படியணும்னு. If I say 10 o'clock, go ahead, do it 10 o'clock. நான் 10 மணின்னு சொல்றேன்ல, இப்போ நீங்க 10 மணிக்கு மாத்துங்க. அப்பெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. That is not the submission we are talking about. I know I am the shepherd. நான் மேய்ப்பன், எனக்கு தெரியும். But what I'm trying to say, ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன், we need to submit to each other. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். And Bible specifically talking about an extra emphasis. அதை குறித்து வேதம் சொல்லும்போது இன்னும் ஆழமாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காரியத்தை விவரிக்கிறது. ஐயோ, don't take me wrong, but tell me the truth. ஐயா, ரொம்ப தப்பா எடுத்துக்காதீங்க, சத்தியம் இதுதான். If Bible simply says submitting to one another, obviously it is applicable for Sylvain and me. ஒருவேளை வேதகமும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் மாத்திரம் சொல்லியிருந்தனா அது எனக்கும் பொருந்தும் போதகருக்கும் பொருந்தும். Obviously it is applicable for Abhi and myself. அது போதகருக்கும் பொருந்தும் போதகரின் மனைவிக்கும் பொருந்தும். Obviously applicable to Pranith and Sylvain. அது எனக்கும் பொருந்தும் என்னுடைய மனைவிக்கும் பொருந்தும். Because Pranith and Sylvain are one another. ஏன்னா நானும் என்னுடைய மனைவியும் ஒன்றோடு ஒருவராக இருந்திருக்கிறோம். ஒருவருக்கு one body but different people, different members. ஒரே
சரீரத்தில் இருக்கிற வெவ்வேறு அவயங்களாக இருக்கிறோம். Me and my wife, one body of Christ but different members. போதகரும் அவருடைய மனைவியும் கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தின் வெவ்வேறு அங்கங்களாக இருக்கிறார்கள். Obviously the common theory, the common principle, okay, if you are the member of the body of Christ, you need to submit to one another. ஆகவே இதுல நமக்கு வேதம் சொல்கிற ஒரு பொதுவான காரியம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். I have a doubt. அங்கே நான் ஒரு சந்தேகம். Then why God is writing again, wives, 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 submit your husbands? ஆனால் ஏன் தேவன் மறுபடியும் ஒரு முறை மனைவிகளே 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 புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று எழுதியிருக்கிறார்? நான் கொடுத்த எம்பசிஸோட இந்த எம்பசிஸும் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு, but it's okay. Okay, let's deal it. But here look at it. See, if when a wife read this, பொதுவாக இதை ஒரு மனைவி வாசிக்கும் போது, come on, it seems like contradict. ஐயா இது மாறுபாடா இருக்குல்ல. அத முதல்ல சொல்லிட்டார்ல 5:21ல. God has already spoken in 5:21. Then why again 5:22 wives? ஏன் மறுபடியும் 5:22ல மனைவிகளே? அதான் ஆல்ரெடி மெம்பரா இருக்கல்ல. I am already part of the member of body. I am already, part of the body. I am like among the one another. நான் ஏற்கனவே அந்த ஒருவருக்கொருவன் சொல்லும்போது நான் அதுல வந்துட்டேன். ஏன்னா கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் இருக்கிறேன். Obviously we'll submit to each other. நிச்சயமாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோம். Then why Paul is writing wives in 22 and wives in 24 and 33? Why? ஏன் மறுபடியும் மனைவிகளேன்னு சொல்லி 22ஆம் வசனத்துல 24வது வசனத்துல ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? ஏங்க சொல்லணும்? சொல்லுங்க, கேட்கல. ஏன் சொல்லணும்? Let's read 22வது வசனத்தை வாசிப்போமே. Wives, submit to your own husbands as to the Lord. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியில் நிரம்பி இருக்கிற சகோதரிகளை கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். All the wives who are filled by the Spirit, maybe you can clap their hands and you can praise the Lord. இத சொல்லும் மட்டும் ஆவி இறங்கல. இதுக்காக தான் சொல்றோம், நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற filled by the Holy Spirit is completely different from what Bible says. That is why we say when we think about filled by the Spirit, what we have in our imagination and what the Word of God is explaining about the filled in Spirit is completely contradict to our imagination. 24th words. 24வது வசனம். As the church submits to Christ, so also wives should submit in everything to their husbands. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நான் இவ்வளவு அழகா எவ்ரிதிங்னு சொன்னேன், அதே மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கணும். In all things, in everything to their husband. In everything. எந்த காரியத்திலையும். Oh, let the spirit-filled sisters say hallelujah. ஆவியில நிரம்பிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஹல்லேலூயா சொல்லலாமா? அட பாவிகளா, ஒரு இவ்வளவு தூரம் கத்துறான ஒரு பேச்சுக்கு வேர் இஸ் உமன்ஸ் மீட், அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசணும் ஃபர்ஸ்ட். உமன்ஸ் மீட்ல அட்ரஸ் பண்ணோம். இன்னைக்கு தான் டாபிக். நோ ஜோக்ஸ் அபார்ட், டோன்ட் டேக் இட் இன் அ லைட்டர் வே. இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க. This is what the meaning of being filled by the Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புகிறேன் என்று சொல்வதின் அர்த்தம் இதுவே. It is not about preaching. ஐயா அது பிரசங்கிப்பதல்ல. It is not about ministering. ஊழியம் அல்ல. It is not about serving. மற்றவருக்கு உபசரிப்பதல்ல. Please understand my heart. என் இதயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Why am I again and again giving more emphasis to this? ஏன் மறுபடியும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதை சொல்கிறேன்? We are deviating so fastly. வெகு விரைவாக நாம் திசை மாறி பயணிக்கிறோம். But look at this. ஆனால் வேதத்தை பாருங்கள். Oh, you have to be filled with the Spirit of God. That is a command. பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. கட்டளை. In that command, what is the outcome? இந்த கட்டளையை பின்பற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Oh,
you need to submit in everything to your husbands. எந்த காரியத்திலும் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 33. 33வது வசனம். However, let each one of you love his wife as himself, and let the wife see that she respects her husband. எப்படியும் உங்கள் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். பயபக்தான் கணவன் மேல பயபக்தியா இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சி. I'm very serious about it. Churches are not preaching. Maybe you can think I'm against the feminism. Yes, I'm against the feminism. I'm for the biblical culture. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இதையே இப்படி ஆழமா சொல்லணும், இதுதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையின் முக்கியத்துவம். ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து இந்த சபைகள் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பேசுவதை அவங்க நிறுத்தி விட்டார்கள். நீங்க நினைக்கலாம் இந்த காரியத்தை சொல்லணும் இவங்க பெண்களுக்கு எதிரானவர் அல்ல. பெண்களுக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தின்படி என்ன சரி? You are the helper. நீங்க தான் உங்கள் மனைவிகளுக்கு ஏற்ற துணையாளர்கள். Helper like God. தேவனை போல ஒரு துணையாளர். How God helps man, the same way wives are like helpers to people, husbands. எப்படி தேவன் மனிதனுக்கு ஒரு துணையாக நிற்கிறாரோ அதே போல ஒரு கணவருக்கு மனைவிதான் துணை. I'll challenge you. நான் ஒரு சவாலாக சொல்றேன். Without wives, no husband can survive according to the biblical principle. வேதாகம கலாச்சாரத்தின்படி மனைவியோட துணை இல்லாமல் எந்த கணவனாலையும் நிற்க முடியாது. God has put you in such a position. தேவன் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறார். The word Bible is using for helper when it comes to wife, the same word is used for God. மனைவியை துணைவி என்று அழைக்கும் போது, துணை என்று வேதம் சொல்லும் போது என்ன வார்த்தையை தேவன் பயன்படுத்தி இருக்கிறாரோ அதே வார்த்தையை தான் தேவனை நம்முடைய நமக்கு துணை நிற்பார் என்று சொல்லப்படும் போது அதே வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. I don't need to explain all these things because I know that all these things have been very precisely explained in the women's meeting. இதை குறித்து மிக விரைவாக விளக்கமாக சொல்லணும் அவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பெண்கள் கூட்டத்தில் இதை குறித்து வெகு தெளிவாக சொல்லி இருக்கிறோம். Many would have thought, பல நினைச்சிருப்பீங்க, brother, don't you see that in the same words, husbands, you need to love your wives as Christ loves the church? சகோதரரே, அதே வேத பகுதியில் எப்படி கிறிஸ்து சபையை நேசித்தாரோ அதே போல புருஷர்களை நீங்க நேசிக்கணும்னு வேதம் சொல்லுதுல்ல. அடுத்த வாரம் வாங்க அதையும் பேசுவோம். Next week we are going to talk about that. Please come next week. அப்ப ரிலாக்ஸா இருக்கு அப்படி நினைக்க விட. வீட்டு போயிட்டு இந்த வாரம் மெசேஜ் மட்டும் கேட்டேன், அடுத்த வாரம் மெசேஜ் கேளு, அடுத்த சண்டே டிசைட் பண்ணிக்கலாம். No, please listen right now. Yeah, don't go to your home and think that you have listened only the first half of the story. Let's listen the next half of the story next week and then we'll decide. அப்படி இல்லையா, இன்னைக்கு கேட்ட சத்தியம் என்ன செய்ய போகிறோம்? நீங்க குடும்பமா ஆவியில நிரம்புறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ அட்லீஸ்ட் நீங்களாவது நிரம்புங்க. Maybe in the next week you can be filled together as a family in the spirit, but today at least you be filled in the spirit immediately. Time is up. நேரமாகி விட்டது. Be filled with the spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. Hallelujah. If you're filled with the spirit of God, what is the number one we have studied? பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருந்தீங்கன்னா முதலாவதாக நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குன்னு கற்றுக்கொண்டோம்? Joyful. சந்தோஷம் இருக்கும். Let's all say that, joyful. சந்தோஷம். Let's make a joyful noise before the Lord. Hallelujah. சந்தோஷம். Yes, be joyful. கர்த்தருக்குள் சந்தோஷம். At any point of time. எல்லா நேரத்திலும். Any kind of situation. எல்லா சூழ்நிலையிலும். Be filled with the spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்க வேண்டும். No fear. எந்த பயம் இல்லாமல். No worry. எந்த கவலை இல்லாமல். No anxiety. எந்த படபடப்பு இல்லாமல். In spite of all that, be joyful. இந்த எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருங்க. Think all that God has done. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். Cherish those experiences. அந்த நன்மையான காரியங்களை நினைவு கூருங்கள். And be cheerful and joyful. களி கூர்ந்து சந்தோஷமா இருங்க. And the second one. இரண்டாவது சொன்ன What is the second one? Thankful. ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Oh, you are alive today. இந்த உயிரோடு இருக்கிறோம்ல. You have this church. இன்னைக்கு சபை இருக்குதுல்ல. Because God loves you. ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். You have this sermon. இன்னைக்கு இந்த செய்தி இருக்கு. It is not because of me. அது என்னால அல்ல. Oh, God is giving the water not because of the Moses but because of the thirstful people. தேவன் அன்று தண்ணீரை மோசே நிமித்தமாக கொடுக்கவில்லை, தாகமுள்ள ஜனங்களின் நிமித்தமாக கொடுத்தார். God has given this sermon because he loves you. தேவன் இந்த செய்தியை இன்று கொடுத்தது தேவன் உங்களை நேசிப்பதினாலே. Be thankful. அதுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றிலும்
காரியங்களிலும் good or bad, நன்மையோ தீமையோ, oh, like a progression or regression, முன்னேற்றமான வாழ்க்கையோ இல்ல பின்னேற்றமா oh, இருக்குதோ, positive or negative, அது பாசிட்டிவா இருக்குதா இல்ல நெகட்டிவா இருக்குதா, everything will work together for good because you love God and God loves you. So be thankful. எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். And be humble. கடைசியாக தாழ்மையா இருக்கணும். Or let's continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிக்க போறோம். Be humble with everyone. எல்லாரிடத்திலும் தாழ்மையா இருங்க. And be filled with the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருங்க. Let the Spirit of God influence you. பரிசுத்த ஆவியுடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில் காணப்படட்டும். The life of Christ be lived in and through you for the glory of God. Amen. God bless you. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கிறிஸ்துவின் சாயலுடைய ஒரு வாழ்க்கை உங்கள் மூலமாக காணப்பட ஆரம்பிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.